நம்ம ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன வாக்கியத்திலேயே ரொம்ப பொன்னான ஒரு வாக்கியம்னா இதுதான். அப்படி என்ன சொன்னாப்லன்னா, உலகத்துக்கு நிகரா நாம சரிக்கு சமமா நிக்கலைன்னா உலகம் நம்மள மதிக்காது. இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல பயத்துக்கு இடம் இல்ல. ஆனா வலிமையானவர்களை தான் மதிப்பாங்க. இந்தியாவுக்கு அந்த மதிப்பு கிடைக்கணும்னா இந்தியா வலிமை அடையணும் அப்படின்னு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன அந்த முத்தான இந்தியாவுக்கு தேவையான அந்த அட்வைஸை தான் படத்தோட சீன்ல காட்டுறாங்க. 1995 வருஷம் இருக்கட்டும். அன்னைக்கு நிலவரத்தை சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிலவரத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ ஈரான்ல நடக்கிற அந்த பிரச்சனையை பத்தி உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பஞ்சாயத்து எதுக்கு? ஈரான் கிட்ட அணு ஆயுத சக்திகள் இருக்கக்கூடாது, அணு ஆயுத வெப்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கூத்தெல்லாம் நடக்கிறதா அமெரிக்கா கிளைம் பண்ணுது. அவங்க கிட்ட இது கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும், இல்லையா? எவ்வளவு யுத்தங்களை அந்த நாடு பார்த்துட்டு இருக்குது, இல்லையா? நமக்கு அணு ஆயுதம் எப்படி கிடைச்சது? நம்மள அமெரிக்கா அவ்வளவு ஈஸியா அப்பா இந்தாங்கப்பா அணு ஆயுதத்தை வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு விட்டுருச்சா? உலக நாடுகளோட பிரஷர் இல்லையா? பாகிஸ்தானோட பிரஷர் இல்லையா? அது எல்லாத்தையும் தாண்டி அன்னைக்கு இருந்த அரசாங்கம் எப்படி இந்தியாவை ஒரு அணு ஆயுத நாடா உலகத்துக்கு மத்தியில கம்பீரமா நிக்க வச்சாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பர்மானு த ஸ்டோரி ஆஃப் தி போக்ரான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பேரு. 2018 வந்த படம். இப்ப கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே 1995 என்ன நடந்ததுங்கிறது வெறும் வரிகளாக வருகிறது. அப்போ எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டம். இப்ப இருக்கிற அதே மாதிரியான காலகட்டம். அந்த பீரியட்ல நமக்கு துணையா இருந்தது சோவியத் யூனியன் தான். உற்ற நண்பனாக இருந்தது சோவியத் யூனியன் தான். ஆனா சோவியத் யூனியனே உடஞ்சப்போ இந்தியாவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான துணைன்னு யாருமே இல்லை. ஆனா நம் பக்கத்து நாடான பாகிஸ்தானு அமெரிக்காவோட கை கோர்த்துக்கிட்டு சைனாவோட கை கோர்த்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் நம்மளை சீண்டி பார்த்துக்கிட்டே இருந்தானுங்க. யாரு? பாகிஸ்தானிங்க. மேற்கத்திய நாடுகளோட, அமெரிக்கா மாதிரியான மேற்கத்திய நாடுகளோட அழுத்தத்தினால இந்தியாவுக்கு விருப்பமே இல்லாம இந்தியாவோட ராணுவ வலிமையையும் இந்தியாவுடைய பினான்சியல் வலிமையையும் மட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு உடன்படிக்கையில கையெழுத்து போட சொல்லி படுத்திக்கிட்டு இருந்தது மேற்கத்திய நாடுகள். ஆனா அவங்களுக்கெல்லாம் தெரியாது, இந்தியாவோட எல்லையில யாருக்கும் தெரியாம அணு ஆயுதத்துக்கான அந்த கவுண்ட் டவுன் ஆரம்பமாயிடுச்சுங்கிறது அப்ப அவங்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு வரிகள்ல வருது. சைனால 1995 ஒரு அணு ஆயுத சோதனை நடக்குது. சைனா அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சதா, இனி எங்க கிட்ட அணு ஆயுத குண்டுகள் இருக்கிறதா உலக நாடுகளுக்கு அறிவிக்க, அதை பார்த்துட்டு இந்தியா என்ன நடக்குறீங்க அப்படின்னு பிரதம மந்திரியோட அலுவலகத்துல பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. நான் தான் உங்ககிட்ட சைனாவோட முதல் அணு ஆயுத சோதனைன்னு சொன்னேன். ஆனா நியூஸ்ல என்ன தெரியுமா சொல்றாங்க? இப்ப நாம பார்த்தது சைனாவோட 43வது அணு ஆயுத சோதனையா. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆட்டம் பாமா கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இந்தியாவையே அழிக்கக்கூடிய அளவு, இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய நகரங்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு அது சக்தி வாய்ந்ததா இருக்குமா. இப்படி எல்லாம் நியூஸ்ல ஓடுது. நம்ம பக்கத்து நாடு சைனா இதோ அடுத்து சோதனை பண்ணிட்டே இருக்காங்க. இந்தியா எப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு அணு ஆயுத சோதனையை நடத்த போகுது? எப்போ, எப்படி அப்படின்னு கேட்கிறாரு ஒருத்தர். நீங்க சொல்லுங்க, பர்சனலா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டருக்கு நானே ரிப்போர்ட் கொடுக்குறேங்கிறாரு அவர். அங்க இருக்கிற பல பேரு இனி நாம சைனா உணவுகளை பேன் பண்ணலாம், சைனா பொருட்களை இறக்குமதி பண்ணக்கூடாது, இன்னொருத்தர் நம்ம டீமை பேட்மிண்டன் டீமை சைனாவுக்கு அனுப்பக்கூடாது, சைனா மாங்க அங்க வரக்கூடாது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவர் சைனா மாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பேசிட்டு இருக்கிறார். அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் இந்தியாவும் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியல்ல சேர வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறார். யாரது? நம்ம படத்தோட ஹீரோ. யார் யா நீ அப்படின்னு விசாரிக்கிறார். பேரு ரைனாவா, அஸ்வத் ரைனாவா. என்ன பேரு, என்ன டிபார்ட்மெண்ட் எல்லாம் தலைவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். இந்தியாவோட ரிசர்ச் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டீம்ல இருக்கிறவரா. இங்க பாரு, எங்களுக்கே அட்வைஸ் பண்ற ரேஞ்சுக்கு பெரிய லைட்டியா நீ? நாங்க சொல்றத மட்டும் கேளு, நோட்ஸ் எடுத்துக்க. நாங்க இங்க கூடியிருக்கிறது அவங்க பண்ணிட்டு இருக்கிறத பத்தி பேசுறதுக்கு தான். நாம இதையெல்லாம் பண்ண போறோம்ன்றத பத்தி எல்லாம் கனவு கூட காணாத நடக்கிற காரியத்தை பேசுங்கிறாப்ல. இல்ல அடுத்தவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு இதுக்கு நேரம் இல்ல, ஆக்ஷன்ல இறங்க வேண்டிய நேரங்கிறாரு ஹீரோ. என்னையா சொல்ல வர? நாமளும் அந்த மாதிரி ஒரு பெரிய அணு ஆயுத வெடிப்பை நடத்தி காட்டணுங்கிறியா அப்படின்னு சொல்லும் போது ஆமான்னு சொல்ல எல்லா அதிகாரிகளையும் சிரிக்கிறானுங்க. மித்த நாடுகளை அச்சுறுத்துவதற்காக இல்ல, நம் நாட்டை மித்த நாடுகளை அச்சுறுத்த கூடாதுங்கிறதுக்காக நமக்கு அணு ஆயுதம் வேணுங்கிறாரு அவரு. யோ என்னையா உனக்கு புரியலையா? உனக்கு தெரியாதா? 1974 இருந்து நம்ம கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஆட்டம் பாம் இருக்குது அப்படிங்கிறாப்ல. நீ ஒழுங்கா படிக்கலையோ அப்படிங்கிறாப்ல. அதுக்கு நம்மால என்ன சொல்றான்னு பாருங்க. அது அமைதியா பேச்சு மூச்சு இல்லாம உலகத்துக்கே தெரியாம அமைதியா நடந்த ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன். என்னைக்கோ எப்பவோ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்ன நம்ம வெடிச்சு காட்டணும். ஆனா இப்ப நம்மளால வெடிச்சு காட்ட முடியுமான்னு எல்லா நாடுகளும் நம்மளை பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைனா பாத்தீங்கல்ல 43வது அணு ஆயுத சோதனையை நடத்திடுச்சு. நாம 20 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தின ஒத்த சோதனையை பத்தி இன்னும் பேசிட்டு இருக்கிறோம். வெளியில கார் நிக்குது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நிப்பாட்டின காரு இப்ப போய் ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு. பேசாதப்பாங்கிறாரு ஒருத்தர். அப்போ
உயரதிகாரி அட இருங்கப்பா, டீ வர வரைக்கும் நேரம் இருக்குல்ல, அவன் ஏதோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு பேசட்டும் அப்படின்னு அவனை பேச சொல்றாரு. அவரை பார்த்தா ஏதோ அமைச்சர் மாதிரி தெரியுதுல்ல. நம்மளால எந்திரிச்சு பிரசன்டேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். உலக நாடுகள் எப்போ இந்தியாவை மதிக்க போகுது, திரும்பி பார்க்க போகுது. அமெரிக்காவை எடுத்துக்கங்க, அவங்க கிட்டத்தட்ட 1000க்கு மேல அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க. அணு ஆயுதங்களை தரையில சோதனை பண்ணியிருக்காங்க, தண்ணிக்கடியில சோதனை பண்ணியிருக்காங்க, வானத்திலையும் சோதனை பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அவங்க இப்போ சூப்பர் பவரா உலகத்துல இருக்கிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணியே சைனாவும் அதே மாதிரி பண்ணி 43 வெடிப்புகளை நடத்தி காட்டி இருக்குது, சோதனை பண்ணி இருக்குது. அதே அணு ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு சப்ளையும் பண்ணிடுச்சு, சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனா நாம உலக நாடுகள் நம்ம மேல ஏதாவது பண்ணிடுமோ, நம்ம மேல ஏதாவது கட்டுப்பாடுகளை விதித்து விடுமோ, தண்டனை கொடுக்குமோன்னு பயந்துட்டு இருக்கிறோம். சும்மா பயந்துட்டு இருக்க முடியாது, ஆக்ஷன் இறங்க வேண்டிய நேரம்னு சொல்ல கரெக்டா அதுக்குள்ள டீ வந்துருச்சுங்க. அப்பா நம்ம டீ வந்துருச்சு, ஸ்நாக்ஸ் வந்துருச்சுன்னு எல்லா பேரும் டீயையும் ஸ்நாக்ஸையும் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சார் நாம கொஞ்சம் முன்னேறி கண்டுபிடிச்சு இன்னும் பெட்டரா இந்த மாதிரி அணு ஆயுத சோதனையை நடத்தி காட்டணும் சார், இல்லனா நம்ம கிட்ட அணு ஆயுதமே இல்லைன்னு நினைச்சு பக்கத்து நாடு படையெடுத்து வந்துரும் அப்படிங்கிறான். அதை பத்திய பிளான் எல்லாம் என்கிட்ட இந்த ஃபிளாப்பி டிஸ்க்ல இருக்குன்னு காட்டுவாப்ல. அதை என்கிட்ட கூடன்னு ஒரு ஆளு வாங்கிட்டான். அந்த ஃபிளாப்பி டிஸ்க் மேலேயே சூடான டீயை வைக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த டிஸ்கை பயன்படுத்துறாங்க. இவன் பிளானையோ பேச்சையோ ஒருத்தரும் மதிச்சாப்ல தெரியல. ஒருவேளை இவர் இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருப்பார் நினைக்கிறேன். பாராளுமன்றத்துக்கா நாடாளுமன்றத்துக்கு போறார். அப்போ நம்ம வேலை பார்த்துட்டு பக்கத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் எல்லா இடத்துலயும் பேசி தெரியாத என்ன, இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா பேச வேண்டிய விஷயம், வெளியில எல்லாரும் முன்னாடி பப்ளிக்கா பேச வேண்டாம், இதை பத்தி லைட்டா ஒரு ரிப்போர்ட் மட்டும் ரெடி பண்ணி வை, சத்தம் இல்லாம கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பாதுகாப்புத்துறை அமைச்சர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பிரைம் மினிஸ்டர் ரொம்ப பிஸி, ரொம்ப லென்த்தியா மணிக்கணக்கா ஏதாவது ரிப்போர்ட்டை கொடுத்தேன்னா பார்க்க மாட்டாரு, ஷார்ட்டா ஸ்வீட்டா ரெடி பண்ணி கொடு என்ன, அதே மாதிரி மீட்டிங் கொடுத்தாலும் ஷார்ட்டா முடிச்சிடணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஓ இது நாடாளுமன்றம் இல்ல, பிரதமர் அலுவலகம் போல. அதுவே எத்தா தண்டியா இருக்குதுன்னு பாருங்க. அந்த பில்டிங்கை சொல்றேன். வீட்லயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், குழந்தை கூட விளையாடுறான், பொண்டாட்டியை கொஞ்சம் எண்ணெய் விட சொல்றான். சீரியஸா இருக்கிற ஆளு என்ன இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன்னு கேட்க, இன்னைக்கு நான் பிரதம மந்திரியா பார்க்க போறேன், அதான் சந்தோஷமா இருக்கிறதா சொல்றாரு. சூப்பர்னு அந்த அம்மா அழகா மசாஜ் பண்ணி விடுது. ஆனா மீட்டிங் ரொம்ப ஷார்ட்டா இருக்குமே, நான் பேசுறத அவர் கேட்பாரான்னு இவருக்கு டவுட். ரெடி ஆகி பிரதமரை பாக்குறதுக்காக வரார். கொஞ்சம் லேட்டா வந்துட்டார் போல. ஏய் என்னையா பிரதம மந்திரியே காக்க வைக்கிறியா அப்படின்றாப்ல பாதுகாப்புத்துறை அமைச்சர் நினைக்கிறேன். எந்த துறை அமைச்சர்னு தெரியல, சரி அமைச்சர்னு சொல்லி வைப்போம். இல்ல சார் நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய டேட்டா, ஃபைலை ரெடி பண்ண லேட் ஆயிடுச்சுங்கறாப்ல. உள்ள போகையில ஃபைலை கொடுன்னு கேக்குறாப்ல. சார் நான் வரல அப்படின்னு கேட்க, அங்கிட்டு போய் உட்காருப்பா ஃபைலை கொடுப்பா அப்படிங்கிறார். இதுக்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமாப்பா. வெளியிலேயே உட்காந்து கிடந்தான், டைம் ஆயிடுச்சுன்னு சாப்பிடையும் வந்துட்டான். அதே சமயம் சாப்பிட்ற இடத்துல வெளியில சில அதிகாரிங்க இந்த நியூக்ளியர் பிளான் சூப்பர் பிளான்ல இந்த பிளான் படி நாமளும் ஒரு சோதனையை நடத்தி காட்டினோம்னா அப்போ சைனாவுக்கு தெரியும் நாம யாருன்னு அப்படின்னு இவங்க 2 பேரும் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், நம்ம ஹீரோவோட பிளான வேற யாரோ தாம் போட்டதா போட்டு பேரை தட்டிக்கிறாங்கன்னு அர்த்தம். போக்ரான் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் அணு ஆயுத சோதனைக்காக ஒரு பெரிய கிணறு மாதிரி ஏதோ தோண்டி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த இடத்தை செலக்ட் பண்ணி இதெல்லாம் செய்யணும் வைக்கணும்னு திட்டம் போட்டு கொடுத்ததே நம்ம ஹீரோ தான். ஆனா அவை இல்லாமையே இங்க அது நடக்குது. அமெரிக்கா இந்தியாவை மேல இருக்கிற சேட்டலைட்ல வேவ் பார்த்து போக்ராங்கிற இடத்துல இவங்க அணு ஆயுதத்தை வச்சு ஏதோ பண்றாங்க அப்படின்னும் அதை பேப்பர்ல போட்டு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அமெரிக்க ஜனாதிபதி அப்ப யார் தெரியும்ல, கிளின்டன். இப்ப ட்ரம்ப் இருக்கிறாப்ல, அப்ப கிளின்டன். அவர் எச்சரிக்கிறார் இந்தியா இந்த விஷயத்தை கைவிடணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு. இதை வன்மையா கண்டிக்கிறதாவும் உங்க மேல சாங்ஷனை போட்டு இந்தியாவை மட்டுப்படுத்துவோம்னு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார். பாகிஸ்தானுமே இதை வன்மையா கண்டிக்கிறதா அறிவிக்கிறாங்க. யுனைடெட் நேஷன்ஸ்லயே ஐக்கிய நாடுகள் சபையிலேயே அவங்க கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. மீடியாக்கள் அமைச்சரை முச்சிட்டு இதை பத்தி கேட்கல, ஏன் நாங்க வேற வேலை பார்த்துட்டு இருக்கிறோம்பா, அவங்க தெரியாதனமா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இந்த புரணிகளுக்கு பின்னாடி இருக்கிறது யாருங்கிறத கூடிய விரைவில் நாங்க கண்டுபிடிப்போம்னு அமைச்சர் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார். பார்த்தா இங்க ஒரு என்கொயரி நடக்குது நம்ம ஹீரோ மேல. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத கண்டுபிடிப்போம்னு அமைச்சர் இன்டர்வியூ கொடுத்தார்ல, மீடியா கிட்ட பேட்டி கொடுத்தார்ல, பொக்ரான்ல வச்சு சோதனை பண்ணணும்னு ஒரு திட்டத்தை பிரசன்ட் பண்ணது இவன் தான். அதனால நமக்கு தெரியாம இவன் ஏதாவது சேட்டை செய்யறானோன்னு நினைச்சுக்கிட்டு அமைச்சரே நம்ம பயில கூப்பிட்டு என்னையா நடக்குறீங்க அப்படின்னு விசாரிக்கிறார். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கிறாப்ல நம்ம ஹீரோ. நீங்க தான் பிரதம மந்திரியவே என்ன பார்க்க விடலையே அப்படிங்கிறான். நல்ல வேலை உன்னை அப்படி பார்க்க விடாம விட்டது நல்லதா போச்சு, இல்லைன்னா நாம ஒண்ணுமே பண்ணல, அப்பயே அமெரிக்கா நம்மள வம்புக்கு இழுக்குது, உலக நாடுகளே நம்மளை எச்சரிக்குது, உன் பிளானை மட்டும் செஞ்சிருந்தோம் நம்ம நிலைமையை யோசிச்சு பாரு, நம்ம நாடே இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறதுக்கு நீதாண்டா காரணங்கிறாரு அமைச்சர். சும்மா தான் இந்த மாதிரி எல்லாம் அமைச்சர் பேருக்கு ஒரு விசாரணை நடத்துறாரு. ஆனா நம்ம ஹீரோ கொடுத்த 2 பக்க அறிக்கையை வச்சு அமைச்சர் இதெல்லாம் நடத்தி இருக்கிறார் போல. அதனாலதான் இப்ப கூட பாருங்க, பண்ணது இந்த ஆள் தான், ஆனா மீடியா கிட்ட இல்லைன்னு பொய்யும் இவன் மேல விசாரணை பண்றோம்னு சொல்லிவிட்டு ஒரு விசாரணையை நடத்துறாரு. 2 பக்க அறிக்கையை வச்சு தாண்டா அதெல்லாம் பண்ணோம், அதுக்கே இவ்வளவு வாய்ப்பு வச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்க தான் ஷார்ட்டா ரெடி பண்ண சொன்னீங்க, ஷார்ட்டா ரெடி பண்ணி கொடுத்தேன், வெறும் 2 பக்க அறிக்கையை வச்சுக்கிட்டு திட்டத்தை வச்சுக்கிட்டு ஏன் நான் இல்லாம இந்த திட்டத்தை நம்மளால நடத்த முடியாது அப்படின்னு சொன்னதும், ஆமா அப்ப உனக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களுக்கு ஏன் நீ ஃபுல் டீடைல சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்கிறாப்ல. சார் பேப்பர்ல 2 பக்கத்துல
பக்கத்துல கொடுத்தேன் உங்களுக்கு, ஆனா இந்த டிஸ்க்ல ஃபிளாஷ் டிஸ்க்ல ஃபுல் டீடைலையும் அன்னைக்கு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனே அப்படிங்கிறாப்ல. அதன்படியாவது பண்ணி தொலைங்களேன் அப்படிங்கிறாப்ல. டேய், இது வரைக்கும் பண்ணி கிழிச்சதே போதும், உன்னை இமீடியட்டா சஸ்பெண்ட் பண்றேன்னு அந்த 2 பக்க பேப்பரையும் இவங்கிட்ட வீசி எறிஞ்சிட்டாரு. ஒரு மாதிரி சோகமா அழுதுகிட்டே அங்க இருந்து அவர் கடந்து போறார். தற்காலிக வேலை நீக்கம் வேற, பொட்டியை தூக்கிட்டு கிளம்புறாரு. ஐடி கார்டையும் கொடுத்துட்டு கிளம்புறாரு. ஆட்டோல வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு போல. வீட்டுல பெரியவங்க இவன் கோர்ட்டுக்கு போகணும், கேஸ் போடணும், அது எப்படி தப்பு பண்ணாத இவன் மேல தண்டனை கொடுக்கலாம் அப்படின்லாம் பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க. அவர் வேலையை பத்தி அவருக்கு தெரியும், யாரும் பேச வேண்டாம்னு பொண்டாட்டி வக்காலத்து வாங்குறா. ஆல்ரெடி 2 மாசம் ஆயிப்போச்சே அப்படின்னு அங்க இருக்கிற பெரியம்மா பேசிட்டு இருக்குது. அவருக்கு வேலை இல்லைன்னா என்ன, நான் வேலை பார்த்துட்டு தானே இருக்கிறேன். பத்தாவதுக்கு என் புருஷன் ஐஐடியில் படிச்சவர், இன்ஜினியரிங் முடிச்சவர், அவர் நினைச்சா எங்க வேணாலும் வேலை வாங்க முடியும், பாத்துக்கலாம் அப்படின்னு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அவர் நாட்டுக்காக வேற ஏதோ ஒரு லட்சியத்தோட இருக்கிறான்னு சொல்லுவையில, நாட்டுக்காக இவன் லட்சியத்தோட இருக்கலாம், ஆனா அந்த நாடு இவனை கண்டுக்கலையே அப்படி இப்படி இவங்க பேசுறதை கேட்டு இவன் டென்ஷன் ஆகிறான். நம்ம ஹீரோ ஒரு IAS அதிகாரி, ஆனா எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு அந்த ஊரை விட்டு அவங்க காலி பண்ணி போகக்கூடிய சூழல். வேலை நிமித்தமா காலி பண்ணி போறாங்க. பெரியவங்க டாடா சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பார்சல் எங்கிட்ட போது இவங்க பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. இது நடந்து இப்போ 3 வருஷம் ஆயிப்போச்சு. முசோரியில வானத்தை பார்த்து ஒரு அம்மா ஏதோ டெலஸ்கோப்ல பார்த்துட்டு இருக்குது, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது. யாருக்கோ போனை போடுது. ஒரு பொடியை வந்து எடுக்கிறான். ஓஹோ, இந்த அம்மா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் தான் போல. ப்ராஜெக்ட் எல்லாம் ஒழுங்கா முடிச்சிட்டியா, வச்சிட்டியா, உங்க அப்பா எங்க அப்படின்னு விசாரிக்க டீச்சிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதா பையன் சொல்லுவான். என்ன நடக்குதுன்னு பார்த்தா, IAS எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஆளு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறார். 8 மணி ஆச்சு விடுங்க அப்படின்னு பசங்க கெஞ்சுற ரேஞ்சுக்கு விடாம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறார். பையனுக்கு ஏதோ சயின்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குதா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு வந்து சொல்றான். சரி, நல்ல எக்ஸாமுக்காக படிங்கன்னு ஒரு அட்வைஸ் போட்டு ஹீரோ கிளம்பையில, எங்களுக்கு தேவை IASங்கிற ஒரு வேலை, ஒரு பெரிய வீடு, காரு, மரியாதை, அதுக்கு ஏத்தாப்புல ஷார்ட்டா சொல்லி கொடுக்கன்னு ஒருத்தவன் சிரிக்கிறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. இந்த ஆட்டிடியூட் இருந்தா நீங்க எல்லாம் சிவில் சர்வீஸ் படிக்கவே கூடாதுங்கிறாப்ல. சீரியஸா இல்லைன்னா தேவையில்லாம என் நேரத்தை வீணடிக்காதீங்கிறாப்ல. நைட் ஷிஃப்ட் வேலை தான் அந்த அம்மா பார்த்துட்டு காலையில வீட்டுக்கு வருது. டெய்லி நைட் ஷிஃப்ட் தான். இன்னும் கிளம்பலையான்னு பையனை கிளப்புற வேலையில இறங்கிட்டாங்க. சயின்ஸ் ப்ராஜெக்ட் என்னாச்சு அப்படின்னு அம்மா விசாரிச்சா, அப்பா சொல்லி கொடுக்கல, அவர் வரப்ப நான் தூங்கிட்டேன், அதனால ப்ராஜெக்ட் பண்ணலன்னு சொன்னதும் வீட்டுல சண்டை. அதனால பையன் முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு தண்ணி பிடிச்சுவான்னு அனுப்பிச்சு வச்சுட்டு இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒழுங்கா ப்ராப்பரா ஒரு வேலைக்கு போ அப்படின்னு இப்போ அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பையன்காரன் அப்பா கிட்ட, என்னாலதானே அம்மா கிட்ட திட்டு வாங்கினேன், சாரி அப்படிங்கிறான். அதெல்லாம் ஒண்ணுமில்லடான்னு நம்மளும் ஃப்ரீயா பேசுறாரு. இதுக்கடையில அந்த பக்கத்துல பார்த்தா புதுசா ஆட்சி மாற்றம். வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி அரசு ஆட்சிக்கு வருது. சத்திய பிரமாணம் வாஜ்பாய் அவர்கள் எடுத்துக்கிறாரு. அப்புறம் பிரதமரோட செக்ரட்டரின்னு புதுசா ஒருத்தவர் வர்றாரு. ஆமான்னு சொல்லக்கூடிய ஆமாஞ்சாமி போடக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பொக்கேவோட காத்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் கிளம்ப சொல்லிடுறாரு. போன அணு ஆயுத அந்த பிரச்சனையின் போது கூட ஒருத்தர் இருந்தார்ல, நம்ம ஹீரோ கூட ஓட்டிட்டு இருப்பாரு, அந்த ஆளை மட்டும் இருக்க சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டு, என்ன நடக்குதுங்க, நீயும் அந்த கமிட்டியில ஒரு ஆளா இருந்து வந்தானே. 1995 போன ஆட்சியின் போது நம்மளோட அணு ஆயுத முயற்சி வீணா போச்சு. அமெரிக்கா எப்படியே கண்டுபிடிச்சு நம்மளை எச்சரிச்சு பிரச்சனை பெருசாகி அதை அப்படியே கைவிட வேண்டிய சூழலுக்கு ஆயிப்போச்சு. ஏன் அப்படி ஆச்சு, என்ன எதுன்னு விசாரிக்கிறார். கட் பண்ணா வீட்டுல புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் இல்ல. பையன் அழகா ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போக தயாராயிட்டான். அப்பாவே எல்லாரும் தயார் பண்ணிட்டாரு. ஏதோ லெட்டர் வந்திருக்குன்னு இந்த மாதிரி லெட்டர் கொடுக்கும். லெட்டர்ல பார்த்தா அசோசியேட் ப்ரொஃபசர் வேலைக்கு உன்னை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இருக்கிறதா ஒரு லெட்டர் வந்திருக்குது. பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு வரணுமா, காலையில 10 மணிக்கு. சரி போயிட்டு வான்னு இவளன்னு சொல்றா. நம்ம அது ஸ்கூலுக்கு வந்துட்டான். அப்புறம் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு வரான். ஆனா இன்டர்வியூக்கு வெளியில பார்த்தா கையில பெரிய துப்பாக்கியோட 2 பேர் இருக்காங்க. அஸ்வந்த் ரெய்னாவா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ள விடுறாங்க. உள்ள போய் பார்த்தா இன்டர்வியூ பண்ண இருக்கிறவர் பிரதமரோட செக்ரட்டரி. இவர் பேரு ஹிமான்சுன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். இது 1995 நடந்ததை பத்தின்னு சொன்னதும் அதை பத்தி பேச விருப்பம் இல்லைன்னு நம்மளால வெளியில போக பாக்குறான். என் பர்மிஷனோட தான் உள்ள வந்த, என் பர்மிஷன் இல்லாம உன்னால வெளியில போக முடியாது, உட்காருன்ட்டாரு செக்ரட்டரி. உன் பிளான் ஃபெயிலா போயிடுச்சுன்னு சொல்லும்போது அதுக்கு காரணம் நான் இல்ல, நீங்க ஒழுங்கா ஹோம்வொர்க் பண்ணலங்கிறாப்ல. 2 பக்க அறிக்கையை பார்த்துட்டு எல்லாம் தப்பு தப்பா பண்ணிருக்கீங்க, ஃபுல் டீடைலையும் நான் ஒரு ஃபிளாப்பி டிஸ்க்ல கொடுத்திருந்தேனே அப்படின்னு சொல்லும்போது, அது என்கிரிப்டடா, இவனா வந்து டீகிரிப்ட் பண்ணி ஓபன் பண்ணி கொடுத்தாதான் உள்ள என்ன இருக்குங்கிறத படிக்க முடியுமா. ஒரு பயில அதை அப்போங்க முந்தின கவர்மெண்ட் ஓபன் பண்ணி பார்க்கவே இல்லை. இந்த கவர்மெண்ட் ஓபன் பண்ணி பார்க்க முயற்சி பண்ணி இருக்குது. அப்பதான் கோடு கேட்கறதையே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, பாஸ்வேர்டு மாதிரி கேட்கறதையே. உன் பிளான் என்னதான்ப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா எல்லாம் காலதாமதம் ஆயிப்போச்சுங்கிறாரு நம்ம ஹீரோ. இது மேல பண்ணி என்ன பிரயோஜனங்கிறாப்ல. அப்போ செக்ரட்டரி சொல்றாரு, நடந்தது இந்தியாவுக்கு ஒரு பெரிய தோல்வி, அவமானம். இது உன்னை பத்தி இல்ல, என்ன பத்தி இல்ல, இந்தியாவை பத்திங்கிறாரு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், என்ன மாதிரி ஒருத்தரை உங்க சிஸ்டம் எப்பவுமே ஏத்துக்காது, நான் ஏன் போராடணும்னு கேக்குறாப்ல. உங்க அப்பா இன்னார் தானேன்னு கரெக்டா சொல்றாரு. யுத்தத்துல பிரேவரி மெடல், துணிச்சலா போரிட்டவர்னு அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறார் போல அப்பா. ஆனாலும் அவர் கொஞ்சம் சந்தோஷப்படல. ஏன் தெரியுமா, ஏன்னா அந்த யுத்தத்துல நாம தோத்து போனோம், அதனாலதான் அவார்டு கிடைச்சா கூட யுத்தத்துல தோத்துட்டோமேனா அவருக்கு சந்தோஷம் இல்லையா. ஓ இடத்துல உங்க அப்பா இருந்திருந்தா தன்னை விட நாட்டை முன்னாடி வச்சிருப்பாருன்னு சூப்பரா பேசி ஃபைலை கரெக்ட் பண்ணிட்டாப்ல. இந்த உன் ஃபிளாப்பி, இதுல இருக்கிறத என்னால ஓபன் பண்ணி பார்க்க முடியல, நீயே வச்சுக்கன்னு ஃபிளாப்பி டிஸ்க தூக்கி போட்டார். போட்டு கிளம்பையில, இருங்க பிரதமருக்கு கீழே இன்னும் எத்தனை வருஷம் நீங்க வேலை பார்ப்பீங்க, ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் வீணா போயிடக்கூடாதுல அப்படின்னு சொல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணுப்பாங்கிறாப்ல. நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் திட்டத்துல
3 முக்கிய பாகங்கள் இருக்கிறதா. அதுல குறிப்பா 2 மட்டும்தான் போன ஆட்கள் பார்த்தாங்க. ஒன்னு சயின்டிஸ்டுங்க பாம தயாரிக்கிற வேலையை பார்ப்பாங்க, அதை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய வேலையை ஆர்மி மேல இருந்து பார்ப்பாங்க. ஆனா இது போக நமக்கு 3ஆவதா ஒரு டீம் வேணும், 3ஆவதா ஒரு டிபார்ட்மெண்ட்டே வேணும். அந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி யாருமே கவனம் செலுத்தல அப்படிங்கிறார். இங்க பாருங்க, போக்ரான்ல தான் நம்ம இதை பண்ணணும்னு யோசிக்கிறோம். ஆனா அது ரொம்ப ஓப்பனான பகுதி, பிரம்மாண்டமான இடம். அது மட்டும் இல்லாம நடந்தது எல்லாம் பகல்ல நடந்தது. ராத்திரி நடந்திருந்தாலுமே அவங்க இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அமெரிக்கா கிட்ட சேட்டலைட் இருக்குது, வானத்துல பிரம்மாண்டமா உலகத்தையே சுத்தி படம் எடுத்துட்டு இருக்குது. யுத்தத்தின் போது கூட இந்த சேட்டலைட்டை வச்சு தான் அவங்க நிறைய யுத்தங்கள்ல ஜெயிச்சாங்க. அந்த சேட்டலைட் இருக்கிற கேமரா அதோட ஜூமோட பவர் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னா, ஒரு ஆளு பூமியில கையில கட்டி இருக்கிற வாட்ச்ல எத்தனை மணி ஓடுதுங்கிறத கூட அதால பார்க்க முடியுமா. அது மட்டும் இல்லாம தெர்மல் இமேஜ் கேப்பபிலிட்டி அதுல இருக்குதான். சோ ராத்திரி நடக்கிற விஷயத்தையும் கேப்சர் பண்ண முடியுமா. அதோட பார்வையில இருந்து தப்பிக்கவே முடியாது, மேகங்களை தாண்டி கூட அதால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு ஓரளவுக்கு. அதனாலதான் போன தடவை நம்ம மாட்டணுங்கிறாப்ல. என்னோட திட்டம் அதையும் எப்படி சமாளிக்கிறங்கிறது தான். அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு டிபார்ட்மெண்டோட உதவி தேவைன்னு ISAன்னு அனுப்பிக்கிறாப்ல. என்னது அர்த்தம்? இந்தியன் ஸ்பேஸ் ஏஜென்சியா. அது இந்த ஏஜென்சி மட்டும்தான் இந்நேரத்துல எந்த நேரத்துல அமெரிக்காவோட சேட்டலைட் உலகத்தோட எந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத கண்காணிக்க முடியுமா. அவங்கள வச்சுதான் இந்த திட்டத்துல நம்மளால ஜெயிக்க முடியுங்கிறாப்ல. ஆனா இதை சொன்னா என்ன முட்டாளுங்கிறாங்க, நான் சொன்னதை எவனும் காது கொடுத்து கேட்கவும் இல்லைங்கிறாப்ல. ஆனா நாங்க கேட்போங்கிறாரு இவர். இன்னொரு டெஸ்ட் நாங்க பிளான் பண்ணிருக்கிறோம்ன்றாப்ல. சரி, எனிவே இதெல்லாம் சொன்னதுக்கு தேங்க்யூ. ஏதோ நீ இந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஃபீல் பண்றதா சொல்றாரு. ஆனா இதை கேட்டாப்ல எக்ஸிக்யூட் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லைங்கிறாப்ல. அதெல்லாம் பண்றதுக்கு ஒரு ஆளை கண்டுபிடிப்போங்கிறாப்ல. எனக்கு தெரியும் நீ கூப்பிட்டாலும் வரப்போறது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல போற. யாரு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வருவா சொல்லு. ஏன்னா இந்த வேலைக்கு யாராவது ஒருத்தர் வரதா இருந்தா நான் இந்த வேலைக்கு தான் வந்திருக்கிறேங்கிறத யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அபிஷியலா இவனுக்கு இன்ன போஸ்ட்ங்கிறதையும் கவர்மெண்ட் கொடுக்காது, இன்ன சேலரிங்கிறதையோ இன்ன மெடலுங்கிறதையோ எதையுமே கொடுக்காது. ஏன்னா ரகசியமா இந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு அது. கையில ஒண்ணு வச்சிருக்காரு, ஆஃப் லெட்டர் மாதிரி ஒண்ணு. எல்லாமே அன்அபிஷியலா தான் பண்ண முடியும். அந்த மாதிரி எவனாவது தயார்னா சொல்லு, இந்த ஆஃபர் லெட்டர்னு வச்சுட்டு போறாப்ல. அப்போ போறவரை நிப்பாட்டி இதுக்கு ஒருத்த மட்டும் பத்தாது, ஒரு பெரிய டீமே வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஆட்களை தேடு, கண்டுபிடி அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறாப்ல. நீ தான் இந்த வேலைக்கு எனக்கு வேணுங்கிறத சொல்லாம அழகா சொல்லிட்டு போறாரு செக்ரட்டரி. நம்ம ஹீரோக்கும் சந்தோஷம். எழுதின எல்லாத்தையும் மறுபடியும் அழிக்கிறான். வீட்டுக்கு வர வழியிலேயே பேப்பர்ல பிளான் போட ஆரம்பிக்கிறான். பக்கத்துல ஒரு பொடியை எட்டி பார்த்தா கூட பார்க்க கூடாதுன்னு அவன் அந்த பக்கம் திரும்ப சொல்றாரு. எழுதுனது சரிப்பட்டு வரலன்னு கிழிச்சு வீசி எறிகிறாரு. அப்புறம் என்ன நினைச்சான் தெரியல, வண்டியை நிப்பாட்டிட்டு வீசின பேப்பரை ஓடி போய் எடுத்து காப்பி எறிகிறாரு, கசக்கி போறாரு. அப்புறம் தனிமையில உட்காந்து என்ன பண்ணலாம்ங்கிறத திட்டம் போட்டு பாக்குறாரு. வீட்டுல தனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு லெட்டரா கொடுக்குறாரு. என்ன வேலை? வாத்தியார் வேலை கிடைச்சிருக்குன்ட்டு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வேலை கிடைச்சிருச்சுன்ட்டு. ஆனா நிஜத்துல நம்மால பண்ணக்கூடிய வேலையெல்லாம் அந்த திட்டம் திட்டுவ வேலை தான். அப்படியே தூங்கி போகவும் செஞ்சுட்டான். அப்பா அம்மா வந்திருக்காங்க கவனின்னு சொல்லிட்டு பொண்ணு கிளம்பிடுச்சு. அதே சமயம் பாட்டி பேரனுக்கு மகாபாரத யுத்தத்தை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுல பஞ்சபாண்டவர்கள்ல மூத்தவர் தர்மராஜ், நீதி நேர்மை தவறாதவர். அடுத்து நம்ம அர்ஜுனன், அவர் குறி வச்சா அந்த குறி தப்புறதே இல்ல. பீம பலசாலி, சகாதேவன் வானத்தை பார்த்த எதிர்காலத்தை கணிக்கிறதுல கெட்டிக்காரர். அப்புறம் நகுலனா, அவர் பார்வையில இருந்து எதுவுமே தப்பாதான், அவ்வளவு கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டே இருப்பாராம். அப்புறம் இவங்க எல்லாரும் போக அவர்களுக்கு உதவியா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லும்போது கேமரா போக்கஸ் ஆகி அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட போகுது. இந்த பாட்டியோட கதையில அவனோட பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருச்சு போல. உடனே வீட்டுல பாய் சொல்லிட்டு ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பி இங்க வந்துட்டான். என்னப்பா நம்ம பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டா, கண்டுபிடிச்சிட்டேன், மகாபாரத கதையில அந்த சொல்யூஷன் இருக்கிறதா சொல்றாரு. அவர் முழிக்கிறாப்ல. மகாபாரதத்துல 5 பாண்டவர்கள் 100 கௌரவர்களை எதிர்த்து போட்டி போட்டு ஜெயிச்சாங்க. அவங்க 5 பேரோட பேரையும் மேல எழுதிட்டாரு நோட்டீஸ் போர்டுல. இந்த மாதிரி நமக்கும் ஒரு 5 டிபார்ட்மெண்டோட உதவி தேவைப்படும்னு இப்போ மேல எழுத ஆரம்பிக்கிறார். இது போக தனியா ஒரு டீமை BARCன்னு ஒரு டீமை உருவாக்குறார். பாரத் ஆட்டோமிக் ரிசர்ச் சென்டர் அதோட பேரு. அந்த டீம்ல யார் இருப்பாங்கன்னா, மேல இவர் எழுதியிருக்கிறான்ல ஒரு 5 டிபார்ட்மெண்ட், அந்த 5 டிபார்ட்மெண்ட்லயும் ஒரே ஒருத்தர் மட்டும் நாம இங்க என்ன பண்றோம் ஏது பண்றோங்கிறத தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருப்பாங்க. அந்த வகையில இதை எல்லாத்தையும் தெரிஞ்ச இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க போறவர் யாருன்னா, ஒரு யங்கஸ்ட் சயின்டிஸ்ட், பிரசிடென்சியல் அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்கிறாராம். அவர் மீடியா கிட்ட இதுக்கு முன்னாடி எல்லாம் அவரோட ரிசர்ச் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்திருக்கிறார், சயின்ஸை பத்தி. அப்புறம் நியூக்ளியரை வச்சு அழிவை தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல, ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் செய்யலாம். நியூக்ளியர் பவரை வச்சு அன்லிமிட்டெட் பவர் சப்ளையை கொடுக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? இந்தியா முழுக்க எந்த ஒரு இடத்துலயும் பவர் கட்டுனே ஒண்ணு இருக்காது. அதுக்காக தான் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு தியரியை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார் அவர். அடுத்த டிபார்ட்மெண்ட்ல DRDO, இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான். இந்தியாவோட டிஃபென்ஸ் லேப் அது. இவங்க பாம் வைக்கிறதுக்கு தேவையான டெட்டனேட்டர் அது இதுன்னு இந்த ஐட்டங்களை சப்ளை பண்ணக்கூடியவங்க. டாக்டர் நரேஷ்னு ஒருத்தவரை காட்டுறாங்க. கடந்த 30 வருஷமா DRDOல அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாராம். சோ இவர் தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருக்கணும்
பண்ணணும்னு அவரை நோட் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் ஞாபகம் மறதி, பர்ஸை மறந்துட்டாப்ல பாருங்க, டிஃபனையும் மறந்துடுறாப்ல, கண்ணாடியையும் மறந்துட்டாப்ல. பொண்டாட்டி தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்து பீமர் மாதிரி பலம் பொருந்திய ஒரு டிபார்ட்மெண்ட் நமக்கு வேணும், அதுதான் ஆர்மி. மேஜர் பிரேம் அவரோட பேரு. பொக்ரான் ரேஞ்சில் ஆல்ரெடி அவர் வேலை பார்த்திருக்கிறார். நல்ல கேபபிளான ஒரு ஆபீசரா. மிலிட்டரியில குழி தோண்ட சொன்னதுல ஆங்கிள் தப்பா இருக்குன்னு அதுக்கே திட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அவர் தான் வேணும்னு கேட்கிறார். ஆனா இவரு போன முயற்சியின் போதே இருந்தாரே, இருந்தும் தோத்து போயிட்டமே அப்படின்னு சொல்லும்போது அதுதான் வேணும். போன முயற்சியில் அவர் தோத்து போனாருன்னா இன்னும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஆர்வமா வேலை செய்வாருன்னு சொல்றாரு. எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்லைன்னு இவர் சொன்னாலும் இல்ல அவர் தான் வேணும்னு அடம்பிடிக்கிறாரு நம்ம ஹீரோ. இல்ல முடியாதுன்ட்டு அவர் உட்காரையில எனக்கு செகண்ட் வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல, செகண்ட் சான்ஸ் கொடுத்தீங்கல்ல, அவருக்கு கொடுக்கறது என்ன, கொடுக்க வேண்டியதானு கேட்க சரின்னு ஒத்துக்கிறாப்ல. அடுத்து நாலாவதா இந்தியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ISA. இதுல நாராயணன் ஒருத்தர் இருக்கிறார். இவர் தான் அமெரிக்காவோட சேட்டலைட் என்னென்ன நேரத்துல உலகத்தோட எந்த மூலையில எந்த நாட்டை கண்காணிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஷெட்யூலை நமக்கு சொல்ல போறவர். உலகத்தோட பல நாடுகள்ல இருந்து அவருக்கு ஜாபுக்கு ஆஃபர் வந்ததா, ஆனா அதெல்லாம் வேணான்னு எல்லாத்தையும் குப்பையில போட்டார். அப்புறம் அஞ்சாவதா நமக்கு யார் தேவைன்னா நம்மளோட ரா டிபார்ட்மெண்ட். ரா பேரை கேட்டதுமே ஐயோ ரா டிபார்ட்மெண்டா வேணாங்கிறாரு இவர். ஏன்னா ரா டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க யாராவது உள்ள வந்தாங்கனாலே ரா ஆட்களை அமெரிக்காவோட CIA உளவுத்துறை, இன்னும் மித்த நாடுகளோட உளவுத்துறை நம்ம உளவுத்துறையான ராவை கண்காணிச்சுட்டே இருக்கும், தேவையில்லாத பிரச்சனையை கிளப்புங்கிறாப்ல. ஆனா இல்ல, அதுல இருக்கிற ஒருத்தவனை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன், அவன் தான் எனக்கு வேணும்னு அடம்பிடிக்கிறாப்ல. யார் அது அப்படின்னு பார்த்தா அவ இல்ல, அவ ஒரு பொண்ணு. பொதுவா பொண்ணுங்களை ஓரளவு கீழேயே வச்சு பார்த்துட்டு இருக்கிற உலகங்கிறதுனால பெரும்பாலும் இவளை ரிஸ்கியா மித்த நாடுகள் பார்க்காது. சோ இது ஒரு பலம் தான் நம்ம சொல்லலாம். இவங்க இந்த நிலத்தை சர்வே பண்ணுவாங்கல்ல, இந்திய அகழ்வாராய்ச்சி துறை, அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு சர்வேயர் மாதிரி இவங்களுக்கு புது ஐடி எல்லாம் கொடுக்க போறாங்களாம். சரி, என் ஒரிஜினல் பேர் வருமானு கேட்க இல்ல, இது ரகசியமா நம்ம பண்ண போறோங்கிறதுனால ஒரிஜினல் பேர் வைக்க முடியாதுன்னு சொல்லும்போது லிஸ்ட்ல 5வது இடத்துல நகுல்னு பேர் எழுதியிருக்கும். அதை பார்த்ததும் ஓ மிஷன்ல என் பேரு நகுலா, பரவாயில்லையே, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பேரு, நல்லா இருக்கா, லைக் இட் அப்படின்னு சொல்லுவா. ஆமா மிஷன்ல அப்போ உங்களுக்கான ரகசிய பேர் என்ன அப்படின்னு கேட்கல முந்திக்கிட்டு நம்ம செக்ரட்டரி கிருஷ்ணா அப்படின்னு பேர் வைக்கிறார். கிருஷ்ணா ஜோஷின்னு பேர் வைக்கிறார். நம்ம எல்லாரோட கைடு, நம்ம எல்லாரோட லீடரு, நம்மளோட வெற்றி கிருஷ்ணரோட கையில தான் இருக்குங்கிறாப்ல. அப்புறம் பேசிட்டு போகையில இது யாருன்னு விசாரிக்கிறார். சித்தாந்தா, இவரோட பையன், போன யுத்தத்துல இறந்து போயிட்டான் போல. அப்புறம் ஒரு கால் இதுல ஜெயிச்சா எல்லா புகழும் சயின்டிஸ்டுகளே போய் சேரும், நமக்கு ஒண்ணும் கிடைக்காது பாத்துக்க அப்படின்னு வேற சொல்றாரு. இல்ல சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நானும் எங்க அப்பா மாதிரி தான் நாட்டை தான் முன்னாடி வைப்பேன் அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்தா பொக்ரான் ஏரியாவை காட்டுறாங்க. ஃபுல்லா பாலை வேணாமா ஒரு மாதிரியா இருக்கிற அந்த ஊரை காட்டுறாங்க. அந்த ஊர்ல இவ ஏதோ அகழ்வாராய்ச்சி வேலை பாக்குறதுக்கு வந்தாப்லையும், அதான் ஏதாவது நடந்தா ஊர்க்காரங்க எல்லாம் பாக்குறது இயற்கை தானே, அந்த மாதிரி எல்லாரும் வேடிக்கை பாக்குறாப்லையும் நம்ம ஹீரோங்க நானும் அகழ்வாராய்ச்சி துறை சேர்ந்தவன் தானே ஐடி கார்டை காமிச்சதும் அவனை உள்ள கூட்டு போறாப்லையும் காட்டுறாங்க. ஆனா உள்ள வந்து பார்த்தா நடக்கிறது ஃபுல்லா வேற வேலை. ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் போட்டா எல்லாரோட பார்வையும் நம்ம பக்கம் திரும்பும். அதனால போலீஸை எக்கு தப்பா செக்யூரிட்டிக்காக அங்க இங்கேயும் போடக்கூடாது அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. சரி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க ஒரு போனை வச்சுக்கோங்கன்னு இங்க இருக்கிற மொத்த டீம்லயே நம்ம ஹீரோ இவங்க 2 பேர் மட்டும் தான் போன் வச்சிருக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க சீக்கிரட்டுக்காக. டீம் தயாரான்னு கேட்க டீம் தயாருங்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் யாரை எதிர்பார்த்தாரோ அவங்க எல்லாம் ஒரே இடத்துல ஒண்ணா அங்க இருக்காங்க. ஏசி இல்ல, ஃபேன் இல்ல, சரியா காத்து வரல, கரண்ட் சப்ளை கூட சரியா வரல, பிளக் பாயிண்ட் லூசா இருக்குது போல. நம்ம ஹீரோ வந்து எல்லாரையும் பாக்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினசா ஒவ்வொரு ரகமா இருக்கிறாங்க. சரி நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி துணியை விளக்குனா உள்ள பிளான் இருக்குது. இங்கதான் நம்ம ஹீரோ ஒரு பெரிய குண்டு தூக்கி போறார். நாம ஒரு அணு ஆயுத சோதனையை நடத்த போறது இல்ல, 6 அணு ஆயுத சோதனையை நடத்த போறோம்னு குண்டு தூக்கி போறார். அடுத்த 30 நாள்ல 6 அணு ஆயுத சோதனையா, அதுவும் ரகசியமா பண்ண போறோங்கிறாரு. இப்போ வரைக்கும் என்ன ப்ராக்ரஸ் அப்படின்னு கேட்க மிலிட்டரியை சேர்ந்தவர் இதுவரை 3 சுரங்க குழிகளை தோண்டி இருக்கிறாங்களா. ஒரு சுரங்க குழிய ஒயிட் ஹவுஸ்ங்கிறாங்க, இன்னொரு சுரங்க குழிய தாஜ்மஹால்ங்கிறாங்க, 3வது சுரங்க குழிய கும்பகரன்ங்கிறாங்க. ஆனா இப்போ அந்த 3 சுரங்க குழிக்குள்ளேயும் தண்ணி கிடக்குதான். அந்த தண்ணியை ரிமூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டங்கிறாரு. ஏன்னா அதோட ஆழம் கீழே கிட்டத்தட்ட 1000 அடிக்கு கீழே போகுமா. சரி தேவையான மீதி 3 குழி அப்படின்னு கேட்கல அந்த 3 குழியை தோன்றதுக்கு இன்னும் போதுமான அளவு நேரம் கிடைக்கலங்கிறார். ஆனா 3 இடத்தை பார்த்துட்டு தான் 3 டீ கப் எடுத்து வைக்கிறார், டீ கிளாஸ். ஒரு வாரத்துல அதை இந்த நம்ம பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடிக்குள்ள அது ரெடி ஆயிடும்னு இன்னொருத்தவர் அடுத்த பிளான சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரேயர் ஹால்னு சாமி கும்பிடுவதற்காகன்னு கோயில் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ள அணு ஆயுத பாம அசம்பிள் பண்ற வேலையை பார்க்க போறதா ஒருத்தர் சொல்றாரு. அசம்பிள் பண்ணிட்டு அப்புறம் இந்த குழியில கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணணுங்கிறாப்ல. அடுத்து இன்னொருத்தவர் இப்ப இந்த பாம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோலிங் எல்லாத்தையும் கேபிள் வழியா கண்ட்ரோல் ரூமுக்கு நாம கொண்டு வரணுங்கிறார். பாருங்க கேபிள எவ்வளவு அழகா மண்ணுக்குள்ளேயே கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. கண்ட்ரோல் ரூமுக்குள்ள 6 சேஃப்டி லாக் இருக்குமா, இதை அவர் ஊர்ஜிதப்படுத்திக்கிறார். ஆனா ஒருத்தர் மட்டும் பிளான் பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா தெரியும், ஆனா கஷ்டம்னு ஒருத்தர் சொல்லிட்டு எதையோ தூக்கி போறாரு பாருங்க, பேனாவை தூக்கி போறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா ரகசியமா செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அமெரிக்காவோட 3 சேட்டலைட் ஒட்டுமொத்த உலகத்தையும் சுத்தி கண்காணிச்சிட்டு இருக்குது, அதுகிட்ட இருந்து எப்படி தப்பிப்பீங்கன்னு ஒருத்தர் கேட்க இன்னொருத்தவர் மேல ஒரு லைட் அடிச்சு காட்டுறாரு பாருங்க. இதுதான் அமெரிக்காவோட சேட்டலைட். அந்த லைட் வெளிச்சம் ரவுண்டா ஒரு வெளிச்சம் விழுது பாத்தீங்களா, இதுதான்
அந்த கேமராவோட கவரேஜ். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே கேமராவால கவர் பண்ணிட முடியாது. ஒரு உலகத்தை ஒரு கேமராவால கவர் பண்ணணும்னா உலகம் முழுக்க அந்த கேமரா வானவெளியில சுத்தி வரணும். ஒரு நாள் ஃபுல்லா அது சுத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க. உலகத்தை கவர் பண்றதுக்கு இந்தியாவை காலையில 6 மணிக்கு சுத்துதுன்னா ரஷ்யாவை மதியம் 12 மணிக்கு சுத்துறதுக்கு அங்கிட்டு போயிடும். மதியம் 12 மணிக்கு இந்தியா மேல சேட்டலைட்டோட கவரேஜ் இருக்காது. சோ அது சுத்தி திரும்பி வரக்கூடிய அந்த கேப்புக்குள்ள நாம இங்க வேலை பார்க்கணுங்கிறத ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம தாடிக்காரர் தான் இதை அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு 2 தடவை கிடைக்குமா, பகல்ல ஒரு தடவை கிடைக்கும், ராத்திரி ஒரு தடவை கிடைக்கும்னு தாடிக்காரர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரி, நாம ராத்திரியே வேலை பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாங்கிறாரு நம்ம ஹீரோ. வேலை நடக்கிற இந்த இடத்துக்கு வரும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நாளும் அவங்களோட உள்ள வருவதற்கான என்ட்ரி கோடு மாறிக்கிட்டே இருக்கும்னு அந்த பொண்ணு சொல்லுது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மகாபாரதத்துல இருக்கிற பேரு, நகுல்னு ஒருத்தவருக்கு பேரு, பீமனு ஒருத்தவருக்கு பேரு, யுதிஷ்டர்னு ஒருத்தவருக்கு பேரு, சகாதேவன் ஒருத்தவருக்கு பேரு, தலையில முடியெல்லாம் ஒருத்தர் இருக்கிறார்ல அவர் தான் அர்ஜுன் பேரா. சோ உங்களோட பேரு உங்களோட கோடு ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கிறாப்ல. எல்லாத்தையும் ரகசியமா பண்ணணும்னு பேசி முடிவெடுத்துட்டாங்க. அடுத்து தார் பாலைவனத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு குடிசைக்குள்ள வந்தா, அதாவது வெளிமக்களோட பார்வையில இருக்கும்போது யூனிஃபார்ம் கிடையாது, யாருமே பார்க்காத சமயம் இவங்க யூனிஃபார்ம்ல இருக்கலாம். இங்க இவங்க வந்திருக்கிற இடம் யாருமே இல்லாத இடங்கிறதுனால அவங்க யூனிஃபார்ம்ல இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்பா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நாட்டுக்காக வேலை பாருங்கப்பான்னு அட்வைஸ் போறாரு நம்ம ஹீரோ. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு இந்த மிஷன் முடிகிற வரைக்கும் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம ஆட்கள் இந்த 6 பேரும் நடக்கிற இந்த மகாபாரத யுத்தத்துல உலக நாடுகள் 100 எதிர்த்து அணு ஆயுத சோதனையா பண்ண போறாங்களா. உள்ள போறதுக்கு பாஸ்வேர்டு கூட கோடு மாதிரி இருக்காது, கவிதை மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கவிதை. கரெக்டான கவிதையை சொன்னா தான் உள்ள விடுறாங்க. உள்ள ஒரு பெரிய ராணுவ கேம்பே இருக்குது, ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க தான் கண்ட்ரோல் ரூம் இருக்குது போல. கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து அடுத்த கட்ட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனா மேல தார்பாய் மாதிரி ஏதோ போட்டு கீழே குழி தோண்டி வச்சிருக்கிறத கவனிக்கலாம். இதுதான் முதல் குழி. குழிக்குள்ள இவங்க இறங்கி போய் பாக்குறாங்க பாருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பார்த்தா தண்ணியா இருக்குது. அதே சமயம் அமெரிக்கால இந்த சேட்டலைட்ல பாக்குறாங்க இல்ல அந்த ஏஜென்சி, அந்த டிபார்ட்மெண்ட் ஆட்கள் இதையெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அவங்க சந்தேகத்துக்குரிய வகையில ஏதாவது இருந்தா அதை மார்க் பண்ணி அனுப்புவாங்க போல. ஆனா அவங்க சந்தேகப்படாதபடி சேட்டலைட் இந்தியா விட்டு தள்ளி போன பிறகு நம்ம ஆட்கள் வேலை செய்யறதுக்காக குடுகுடுன்னு ஓடி போய் வண்டியில ஏறாங்க. போட்டிருந்த தார்பாயை விளக்குறாங்க. ஏன்னா தார்பாய் இல்லைன்னா குழி இருக்குது தெரிஞ்சு போயிடும். வானத்துல இருந்து பார்க்கும்போது ஏதோ மிலிட்டரி கேம்ப் மாதிரி மட்டும் தான் தெரியும். அதுக்கு தான் இந்த தார்பாய். அப்புறம் கேபிள போடுறதுக்கு டிராக்டரை வச்சு உழுக செய்யறாங்க. குழியில கிடக்கிற தண்ணியை எடுக்கிறதுக்கு மோட்டரை கொண்டு வந்து தண்ணி எடுக்கிற வேலையும் நடக்குது. பைப்பு வைக்கிற வேலையும் நடக்குது. 1 மணி நேரம் நமக்கு டைம் இருக்குதான். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள சேட்டலைட் திரும்ப இங்க வந்துருமா இவ்வளவு வேலை பண்ண பிறகு. சோ 1 மணி நேரத்துக்குள்ள வேலையை முடியுங்கன்னு வேகமா சொல்றாரு. தண்ணி ஆனா இன்னும் வெளியேறிட்டே இருக்கணுமே, சேட்டலைட் வந்துருமே, என்ன பண்றதுன்னு கூட இருக்கிறவர் கேட்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு போரை போடுறாங்க. தண்ணி பைப்பை மறைக்கணும்னு அவசியம் இல்லை, வாட்டர் சப்ளை கேட்ரே அப்படின்னு ஏதோ எழுதிருக்கு பாருங்க. என்ன அர்த்தம்னா இந்த தண்ணி சம்பந்தமா ட்ரைனிங் நடக்கிறது, அது சம்பந்தமா ட்ரைனிங் நடக்கிறாப்ல சேட்டலைட் இந்த போர்டை பார்த்தா நினைச்சுக்கும். சோ அதை சந்தேகப்பட மாட்டாங்கிறாப்ல. ஏதோ வாட்டர் சப்ளை ரிலேட்டிவா ட்ரைனிங் நடக்குதுன்னு. இன்னும் 31 நிமிஷம் தான் பாக்கி இருக்குது. அதுக்குள்ள ஒண்ணுமே நடக்காதபடி எவ்வளவு அழகா எல்லா தடயங்களையும் அழிச்சு மறுபடியும் குழிகளுக்கு மேல தார்பாயை போட்டு போன தடயத்துக்கு பதிலா அங்க செடிகள் எல்லாத்தையும் நட்டுன்னு சூப்பரா வேலை பாக்குறாங்க. எல்லாம் ஓடுங்க ஓடுங்க அவங்க இடத்துக்கு ஓடுங்கன்னு எல்லா பேரும் கேம்ப்ல இருக்கிறப்பல மாறிட்டாங்க. அப்புறம் லைட்டே ஆஃப் பண்ண சொல்ல லைட்டும் ஆஃப் பண்ணியாச்சுங்க. திரும்ப சேட்டலைட் நம்ம ஏரியாவை கவர் பண்ண வரையில ஒண்ணுமே நடக்காதபடி எல்லாம் நார்மல் மோட்ல இருக்கு. நாம எப்படி தப்பிச்சிருப்போமா அப்படின்னு கேட்க தெரியல, நாளைக்கு அமெரிக்க நியூஸ் பேப்பரை பார்த்தா தான் ஏதாவது தெரிய வரும்னு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க பாருங்க அமெரிக்கால சேட்டலைட்ல பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பாக்குற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிலிட்டரி கேம்ப் மாதிரி வண்டிகள் நிக்குது, கேம்புகள் இருக்குது, முகாம்கள் இருக்குது. ஆனா சந்தேகப்படுற வகையில ஏதோ ஒரு பைப்பு போறாப்ல தெரியும். என்னடா ஏதோ பைப்பு மாதிரி போகுதுன்னு ஜூம் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா வாட்டர் சப்ளை காட்டணும் ஏதோ எழுதி இருக்குது. அப்போ தண்ணி சம்பந்தமா ட்ரைனிங் எடுக்கிறாங்க போல. அவ்வளவுதானா அப்படின்னு ஒருத்தவர் சிரிக்கிறத கவனிக்கலாம். ஆல் ஓகே அப்படின்னு போட்டு அவரை குறிப்பு எழுதிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். அவர் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு பிரச்சனை இல்லைன்னு குறிப்பு எழுதிட்டே இருப்பார் போல. ஆல் ஓகே ஆல் ஓகேன்னு. அடுத்த நாள் காலையில அந்த ஊர் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அங்க 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கையிலேயே கடந்த 18 மணி நேரமா இங்க ஏதோ ஆக்டிவிட்டி ரொம்ப பெருசா நடந்துட்டு இருக்கிறாப்ல தெரியுதுன்னு, ஆனா எதுக்காகத்தானு தெரியலன்னு ஒருத்தவன் இன்னொரு வெளிநாட்டுக்காரனுக்கு உளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மிலிட்டரி வண்டியை சுத்திக்கிட்டே இருக்குது. எவரோ ஒரு கடைக்காரரும் யாருக்கோ போனை போட்டு நிறைய வண்டி போய்கிட்டு இருக்கிறதான்னு சொல்றாரு. அமெரிக்காரரோ இவரு அமெரிக்க சேட்டலைட் எவ்வளவு பவர்ஃபுல்னு உனக்கு தெரியாது, இந்நேரம் நீ சொல்றப்ப ஏதாவது இருந்தா சேட்டலைட்ல பிடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டாரு அந்த அமெரிக்கர். புதுசா நிறைய பேர் வந்திருக்கிறவங்கள போட்டோ எடுத்து இவர் காட்டுறாப்ல ஒருத்தர். அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க எல்லாம் போக்ரான்ல இருக்கிற கோட்டையை சீரமைப்பு பண்றதுக்காக அகழ்வாராய்ச்சித்துறையில இருந்து வந்தவங்க. ஆனா அவங்களே இன்னொரு இடத்துல எடுக்கப்பட்ட அந்த போட்டோல மிலிட்டரி யூனிஃபார்ம்ல போறாங்க பாருங்கன்னு ஒருத்தன் கரெக்டா கண்டுபிடிச்சு உளவு சொல்றான். இது அந்த அமெரிக்கருக்குமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இதை நாம கரெக்டா நடக்குதான்னு தெரிஞ்சுக்கணும்னா போக்ரானுக்கு போகணும்னு அவங்க 2 பேரும் பேசுறாங்க. அப்புறம் சாப்பிடறதுக்காக நம்ம ஆட்கள் ஒரு வீட்டுக்கு வராங்க. இதே மாதிரி அடுத்த 29 நாளைக்கு வேலை செய்யணும்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் பிஆர்சின்னு ஏதோ ஒரு ஏஜென்சியை பத்தி சொன்னோம்ல, அங்க காலையில 2 மணிக்கு போகணும்னு சொல்றாங்க. அவங்களும் வந்திருக்காங்க. இங்க இருக்கிற ஏதோ பேக்கேஜை எடுத்துட்டு போறாங்க. எதுக்கு என்ன அப்படின்னு அங்க இருக்கிற ஆட்கள் கேட்டா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, மேல அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து மட்டும் போடுங்கன்னு அப்ரூவல் காப்பியை காமிச்சிட்டு இங்க இருக்கிற பேக்கேஜ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பாக்ஸா போகுது.
இதுக்குள்ளதான் யுரேனியம் இருக்குமோ, இப்படி அங்க இருந்து பொட்டி பொட்டியா எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகணுமா. உள்ள இருக்கிற ஆட்கள்லாம் பதறிக்கிட்டே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எப்பா பயப்படாதப்பா, ஏதாவது ஒண்ணு தப்பு நடந்தா கூட இந்த ஒட்டுமொத்த நகரமே அழிஞ்சு போயிடும், அவ்வளவு பவர்ஃபுல்லா உள்ள ஐட்டங்கள் இருக்குதுங்கிறாரு. ஆனா சும்மா நக்கல் பண்ணி சிரிக்கிறாரு, மூஞ்சில சீரியஸ்னஸே காட்டிக்கல. அதனால இருக்கிறவங்களுக்கும் சந்தேகம் வரல, அந்த சோல்ஜர்ஸுக்குமே சந்தேகம் வரல, அது என்னன்னு தெரியாதவங்களுக்கு. காலையில 10 மணிக்கு இங்க ஏர்போர்ட்ல லேண்ட் ஆவீங்கன்னு சொல்ல கரெக்டா அதே சமயம் லேண்ட் ஆகுது. நைட்டு 8 மணிக்கு சேட்டலைட் இந்த பக்கம் வராதான், அந்த டைம் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. 6 மணி வரைக்கும் அப்ப நேரம் இருக்குதே அப்படிங்கிறா இவ. சரி அங்க சும்மா சுத்தி பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணனு கேட்கறதுக்கு கரெக்டா ஓரளவு டைம் ஆனதும் 8 மணிக்கு கொஞ்சம் முன்னாடியே வண்டியில லோடு எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு போக்ரான் பக்கம் தான் 8 மணிக்கு சேட்டலைட் வராது. சோ போக்ரான்குள்ள என்டர் ஆகும்போது 8 மணி ஆகணும்னு கணக்கு பண்ணி வராங்க. கரெக்டா 8 மணிக்கு நம்ம வண்டியை போக்ரான் பக்கம் வந்துருச்சுங்க. கோடு வட சொன்ன பிறகுதான் உள்ள வண்டியவே விடுறாங்க. நல்லபடியா பாம் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு, அணு ஆயுதங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. இந்த அணு ஆயுதங்கள் நல்லா இருக்குது, எங்ககிட்ட யாரும் வச்சுக்காதீங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த சோதனையே இல்லையா. அதே சமயம் டெல்லியில இருந்து இவருக்கு போன் வருதுங்க. எல்லாம் வந்துருச்சுல, ஆனா எல்லாத்தையும் கொஞ்சம் நிப்பாட்டி வை அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு ஷாக்கா இருக்குது. மேபி இந்த சோதனையை நடத்தாமையே கூட போகலாம் அப்படின்னு சொல்றாரு செக்ரட்டரி. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா எல்லாத்தையும் சொல்ல முடியாது, போனை கட் பண்ணிட்டார். உடனே நம்ம ஹீரோ மூட் அவுட் ஆயிட்டான். இது நம்ம டீமுக்கு இன்னும் தெரியாது. இனியா நடக்குது அப்படின்னு பார்த்தா வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு அங்க பிரச்சனை. கூட்டணி கட்சிங்க கூட்டணியை விட்டு வெளியேறிடுவோன்னு மிரட்டி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்ல, அந்த கூட்டணி கட்சி நம்ம ஏடிஎம்கே தான். என் ஆதரவை விலக்கிப்பேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறது அப்போ ஜெயலலிதா அம்மா தான். அது இந்த நியூக்ளியர் இந்த பிரச்சனைகள், இந்த அணு ஆயுத பிரச்சனைகள் நினைச்சிருக்க வேண்டாம், அது தப்பு, அது இல்ல, அது லோக்கல் அரசியல். அவங்களோட அந்த ஊழல் கேஸ் எல்லாம் இங்க தான் பார்க்கணும், அங்க தான் பார்க்கணும், அதுக்கு நீங்க உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க, அப்படி இப்படி நீ ஏதோ கதை. அந்த அரசியலுக்குள்ள போக வேண்டாம். ஆனா அவங்க ஆதரவை விலக்கிக்கிட்டாங்கன்னா பெரும்பான்மை இல்லைன்னு வாஜ்பாயோட ஆட்சி கவுந்துரும். அதுதான் இப்ப நடக்கிற நடப்பு பிரச்சனை. இந்த படத்துல பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கான். பட் அந்த மேட்டரை சொல்லல. வீட்லயே அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறங்கிறத சொல்லல. என்னப்பா நீ வேலை பார்க்கறது வாத்தியார் வேலை தானே, ஏதோ பிரைம் மினிஸ்டருக்காக வேலை பார்க்கறாப்ல, ரொம்ப பிஸியாவே தெரியுறியே அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா தெரியாதனமா ஜோக்கா. பாரு, ரொம்ப நாளைக்கு பிறகு உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குது, நம்ம குடும்பத்துக்காக கொஞ்சம் பார்த்து பண்ணு, என்ன கைவிட்டுறாத, மனசு விட்டுறாத அப்படின்னு அட்வைஸை போட்டுக்கிட்டு இருக்கிறா. ஆனா அவன் நாட்டுக்காக வேலை பார்க்கறாங்கிறது சிறப்பு செய்தி. நம்ம ஹீரோ டெல்லிக்கே வந்து செக்ரட்டரிய பார்த்தேல ஆட்சியே இருக்குமோ என்னமோன்னு தெரியல, கூட்டணி கட்சி மிரட்டிக்கிட்டு இருக்குது, இந்நேரத்துல போய் அணு ஆயுத சோதனை பண்றோம்னு சொன்னா எப்படி அப்படின்ட்டாரு. இப்ப இருக்கிற ஆட்சிக்கு எதிரா நோ கான்பிடன்ஸ் மோஷன், பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி இப்ப ஓட்டெடுப்பு நடத்த போறாங்க. அதுல பெரும்பான்மை இல்லைன்னா ஆட்சி கவுந்துரும். அது எப்ப நடக்க போகுதுன்னு கேட்டா 2 வாரத்துல நடக்க போகுது அப்படிங்கிறாரு செக்ரட்டரி. 2 வாரம்னா 14 நாள், எனக்கு 10 நாள் கொடுங்க, 10 நாளைக்குள்ள நான் இதை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு திடீர்னு கணக்கு வழக்க பார்க்காம இப்படி கேக்குறாங்க. எப்பா பாலிடிக்ஸை பத்தி உனக்கு எதுவும் தெரியலங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த நிலைமையில போய் எப்படிப்பா, அதுவும் 15 நாளைக்குள்ள நடத்துறது சாத்தியமே இல்லைங்கிறாரு. அதுல நீ 10 நாள் கேட்கிற முட்டாத்தனமா இருக்குங்கிறாரு. ஆனா என்னால பண்ண முடியுங்கிறான். எங்க அப்பா செத்தாரு, உங்க புள்ள செத்தாரு, அவங்க எல்லாம் தோத்து போனோன்னு வருத்தப்பட்டாங்க, நாமளும் தோக்கணுமான்னு கேட்கறான். அதே சமயம் வாஜ்பாய் சபையில பேசுற விஷயம் நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. நாட்டுக்குள்ள அரசியல் பிரச்சனை அது இதுன்னு என்ன வேணா நடக்கலாம், ஆனா நாட்டோட வளர்ச்சி மட்டும் நிக்காம போயிட்டே இருக்கணும்னு அவங்க உணர்ச்சிகரமா பேசிட்டு இருக்கிறாரு அவரு. அப்புறம் பொண்டாட்டியும் புள்ளையும் பார்த்துட்டு அனுப்பையில கீன்னு ஏதோ சவுண்டு கேட்கும். என்ன சவுண்டுன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு புள்ள கிட்ட ஓடி வந்து பேசிட்டு இருக்கான். வெளிச்சமா இருக்கும் போதே சீக்கிரம் கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்புறம் தான் போன் எடுத்து பேச முடியும். அதுக்காக சேட்டலைட் போன் நினைக்கிறது. என்னையா இருக்கு அப்படின்னு பார்த்தா செக்ரட்டரி இவன் கேட்ட அந்த அப்ரூவலை கொடுத்துட்டாரு. 10 நாள் அதுக்குள்ள முடிச்சா முடி அப்படின்னு. 10 நாள்ல முடிக்கணும் சொன்னதும் டீம் மிரண்டு போறாங்க. கேபிளிங் பாதி தான் முடிச்சிருக்கு, எப்படி சாத்தியங்கிறாரு அவர். அப்ரூவல் நிறைய வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் 3 நாள்ல கிடைச்சிருங்க, ஒன்னும் நான் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேங்கிறாரு நம்ம ஹீரோ. பெருசா குழி தோண்டாங்கல்ல, அந்த குழிக்குள்ள பாம்பு வச்சு ஏகப்பட்ட மண்ணை கொட்டி டைட்டா அதை மூடணுமா. ஏற்கனவே இருந்த ஷெட்யூலே டைட், இதுல அதை விட ஃபாஸ்டா முடிக்கணும்னா எப்படின்னு இன்னொருத்தவர் புலம்புறார். இது வரைக்கும் நைட்டு அந்த ஸ்பாட் டைம்ல நைட்ல இவங்களுக்கு கிடைச்ச சில மணி நேரத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இனிமே வேற வழி இல்ல, பகல்லையும் நமக்கு டைம் கிடைக்கும்ல, அது எப்பன்னு விசாரிக்கிறாரு. சோ இனிமே பகல்ல கிடைக்கிற நேரத்திலையும் வேலை பார்க்க போறோம், ராத்திரியும் வேலை பார்க்க போறோம், பகல்லையும் வேலை பார்க்க போறோம்ன்றாரு. இதுக்கு முன்னாடி 6 டெஸ்டையும் தனித்தனியா நடத்துறது பிளான். ஆனா இப்ப வேற வழி இல்ல, ஒரே நேரத்துல 3 இடத்துல நாம டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. இதுக்கு முன்னாடி 6 நடத்தணும்னு பேசணும்ல, டைம் கிடையாது, நாம வேணா 3 ஆக்கிடுவோம், ஒரே நேரத்துல 3 இடத்துல டெஸ்ட் பண்ணி காட்டிடுவோம், 10 நாள்ல இதை மட்டும் முடிச்சா போதுங்கிறாரு நம்ம ஹீரோ. வேலை இப்போ பகல்லையும் நடக்க ஆரம்பிக்குது. சேட்டலைட்டோட பார்வை நம்ம பக்கம் படாத வரைக்கும் குழிக்குள்ளையும் வெல்டிங் வைக்கிற வேலை நடக்குது. போன்ல ஒருத்தர் டைம் ஆயிடுச்சு சேட்டலைட் வரப்போதுன்னு சொன்னதும் மறுபடியும் எல்லாத்தையும் மூடுறாங்க. இன்னும் 9 நாள் தான் பாக்கி இருக்குது, அதுக்குள்ள செத்து போயிடும் போலன்னு பெரிய ஒருத்தர் புலம்பிட்டு இருக்கிறார். சைடுல வேற புயல் காத்து வீசுது, மணல் காத்து வீசுது. இருக்கிற பிரச்சனை பார்த்தா அதுன்னு இது வேறையா அப்படின்னு தான் தோணும். இருக்கிற கூரையெல்லாம் பிக்குது. குழிகளுக்கு மேல இருந்த அந்த தார்பாய் அதுவும் விலகுது. கேபிள் தெரியறாப்ல மேல இருந்த கவரும் விலகுது. இப்படி எல்லாமே ஓபனா கிடக்குதுன்னு நம்ம ஹீரோ பார்த்து பதறார். சேட்டலைட் இங்க வந்துருச்சானா இன்னும் வரல, சில நிமிடங்கள் தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னதும் எல்லாம் குடுகுடுன்னு ஓடியாந்து அந்த சில நிமிடங்களுக்குள்ள அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வேகமா பண்ணி தடயங்கள் எல்லாம் அழிச்சு செடியெல்லாம் ஊண்டி மறுபடியும் தார்பாய் எல்லாம் போட்டு இவ்வளவு வேலை நடக்குது. இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள சேட்டலைட் வந்துருன்னு சொன்னதும் இவங்க அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க.
கிளம்புற வழியில வண்டி வேற ரிப்பேர். தன்னாலும் வண்டி எடுக்க மாட்டேங்குது, எங்கேயோ மாட்டிக்கிச்சா என்னன்னு தெரியல. சேட்டலைட் வேற நெருங்கி வந்துட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல புடிச்சு தள்ளி விட்டதும் வண்டி வெளியில வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 26-27 செகண்ட் தான் பாக்கி சேட்டலைட்டோட பார்வையில இந்த இடம் படுறதுக்கு. அதுக்குள்ள வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்து எப்பவும் போல அதோட இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு இவங்க ஓடியாந்து இந்த பில்டிங்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. அமெரிக்க சேட்டலைட் போட்டோ எடுக்கையில பெருசா பயன்படுத்தப்படாம சும்மா நிக்கிற வண்டிங்க அது மட்டும்தான் சேட்டலைட்டோட பார்வையில தெரியுது. அதை இந்த அமெரிக்கக்காரன் பார்த்துட்டு அமெரிக்கக்காரர் அவர் டவுட் எடுத்து வைக்கிறார். சேட்டலைட்ல வேலை பார்க்கறவங்க ஒண்ணுமில்லைன்னு எழுதி அனுப்பிச்சிட்டாங்க ரிப்போர்ட், ஆல் ஓகேன்னு. ஆனா அவங்க இந்த போட்டோஸை சரியா கவனிக்கலையோ அப்படிங்கிறாப்ல. ஏன்னா நேத்து எடுத்த போட்டோவையும் இன்னைக்கு எடுத்த போட்டோவையும் இந்த அமெரிக்கக்காரன் கம்பேர் பண்ணி பார்க்கறான் பாருங்க. அப்படி கம்பேர் பண்ணி பார்த்ததுல நேத்து வண்டியோட முன்பக்கம் பின்பக்கம் எப்படி இருந்தது, இன்னைக்கு வண்டியோட முன்பக்கம் பின்பக்கம் மாறி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல பார்க் ஆகி இருக்குது அப்படிங்கறத இந்த அமெரிக்கக்காரர் கண்டுபிடிச்சிட்டார். ஆனா ஒரு கால் இந்த வண்டி ஏதோ ஒரு வேலைக்காக பயன்படுத்தப்பட்டதா இருந்தா வந்து போன அந்த டயர் மார்க்ஸ் இருக்கும்ல, மண்ணுல தடம் பதிஞ்சிருக்கும்ல, அந்த தடம் எங்க போச்சு? இந்த மாதிரி பாலைவனங்கள்ல பல நாட்களுக்கு தடங்கள் இருக்குமே, அதனாலதான் எனக்குமே சந்தேகமாவும் இருக்கு, சந்தேகம் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு புலம்புற. உடனே அப்போ அமெரிக்க உளவுத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுப்பா அப்படிங்கிறான் அவன், உளவு சொல்லி கொடுக்குறவன் துரோகி. அதுக்கு இவரு இல்லப்பா, இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் பத்தாது, சாலிடான ப்ரூஃப் இருந்தாதான் நம்ம மேலிடத்துக்கு சொல்ல முடியும்ட்டாரு அமெரிக்கர். இந்த பக்கம் டீம்ல சில பேர் பானிபூரி சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அமெரிக்கன் வாண்டடா வந்து இவங்க கூட பேசுறான் பாருங்க, தன்னை அறிமுகப்படுத்திட்டு பேசிட்டு இருக்கான். இவனும் உளவு பார்க்கத்தான் வந்திருக்கான். இவங்க கிட்ட பேச்சு கொடுத்து கோட்டை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, எப்ப வேலை முடியும் அப்படின்னு லைட்டா பேசி கொடுக்க சீக்கிரம் முடியும்னு மட்டும் இவங்க சொல்றாங்க. சரி ஓகே கிளம்புறோம், அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்களோட பேர் என்னங்கிறத பேசி இவன் தெரிஞ்சுக்கிட்டான் போல அமெரிக்கன். என்னது மகாபாரதத்துல இருந்த 5 பேரோட பேரை அவங்க வச்சிருக்காங்க, எல்லாம் பொய்யான பேரா இருக்கணும்னு துரோகி சொல்லிட்டு இருக்கான். இந்த டீம்லயே ஒரே ஒருத்தனுக்கு தான் ஒரிஜினல் பேர் இருக்கு, அவர் பேர் தான் அஸ்வந்த் ரெய்னா. போன தடவை அணு ஆயுத சோதனை நடத்த முயற்சி பண்ணி மாட்டினாங்க இல்ல, அதுல இவனும் ஒருத்தன் அப்படிங்கிறாப்ல. சோதனை நின்று போச்சுல, தோல்வி அடைந்ததுல அதுல இவனும் ஒருத்தங்கிறாப்ல. பார்த்தா பொண்டாட்டி ஃபோன் பண்ணி ஏதோ வேலை பார்க்குறேன்னு சொன்னேன், வாத்தியார் வேலை. ஆனால் அந்த யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லைங்கிறாங்க. என்ன விளாட்றியா, ஏதாவது நம்பர் கொடு, நீ வேலை பார்க்குறங்கிறதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கேல, அப்புறம் பேசுறேன் இவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். இதையெல்லாம் அந்த துரோகி ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறதையும் கவனிக்கலாம். பொண்டாட்டி டெல்லியில ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில இவன் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான் நினைச்சிட்டு இருக்கா, இன்னும் சந்தேகம் அதிகமாகுதுன்னு அந்த துரோகி சொல்லிட்டு இருக்கான். சரி ஒன்று பண்ணலாம், இவன் டெல்லியிலேயே இல்ல பொக்ரான்ல இருக்கிறாங்கிறத அந்த பொண்டாட்டிக்கு எப்படியாவது நம்ம தெரியப்படுத்திட்டோம்னா பொண்டாட்டி வேற வழி இல்லாம சண்டை போடுவா, இவனு வேற வழி இல்லாம உண்மையை சொல்லி ஆகணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பொண்டாட்டிக்கு போனை போட்டு நீங்க ஏதோ டெல்லிக்கு லெட்டர் போட்டீங்களா உங்க புருஷனுக்கு, பின்கோடு தப்பா இருக்குங்க, அவர் ஆக்சுவலா இருக்கிறது பொக்ரான்லன்னு லைட்டா அறகுறையா ஏதோ போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து பேசுறாப்ல பிட்ட போட்டு விட்டாங்க. அதை கேட்டதும் இவ ஒரு மாதிரி ஆயிட்டா. இல்ல அதாவது உங்களுக்கு லெட்டர் வருது ஃப்ரம் உங்க புருஷன் போட்டிருக்கிறாரு, பின்கோடு பொக்ரான்ல பின்கோடு போட்டிருக்குது, உங்க பின்கோடு தப்பா இருக்குது அப்படின்னு பேசும்போது தான் இல்லையே என் புருஷன் டெல்லியில இருந்தாப்லையேன்னு இந்தம்மா சொல்ல, இல்லங்க பொக்ரான் பின்கோடு தாங்க ஃப்ரம்ல இருக்குது அப்படின்னு இவன் சொல்லி போட்டு விட்டான். பவர்ஃபுல்லான ஜெனரேட்டர்ஸை பயன்படுத்தி ஆகணும் அப்படி இப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணா ஓவர்லோட் ஆயிடும் ஜெனரேட்டர், இருக்கிற பிரச்சனை பெருசாயிடும்னு டீம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ஒட்டு கேட்கிற கருவிகளை ஒரு இடத்துல இவன் செட் பண்ணிட்டு இருக்கான் துரோகி. நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற அந்த இடத்துல தான் இதை எல்லாமே செட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சமயக்கார மாதிரி உள்ள வந்தவன் நம்ம ஹீரோ வர அந்த சமயம் வந்துட்டு இருக்கிறார். அது தெரியாம அவன் உள்ள எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருந்தான். கதவை திறந்தா ரூமை கிளீன் பண்ண வந்ததா ஒரு ஆக்டிங்க போடுறாரு. இவனும் கிளம்புவான். அப்படி போனோன்னு நிப்பாட்டி ஒரு கப்பு டீ கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. நல்ல வேலை மாட்டலன்னு அமெரிக்கனுக்கு சந்தோஷமா இருக்குது. ஒட்டு கேட்கிற கருவி இருக்குன்னு தெரியாம அந்த மாவும் இவனும் ஜென்ரேட்டரை ரொம்ப ஓவர்லோடு பண்ணக்கூடாது, அப்புறம் ஜென்ரேட்டர் ப்ராப்ளம் ஆயிடும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சரி ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு பேசையில கதவை திறந்தா பொண்டாட்டி வந்து நிக்கிறா. பொண்டாட்டி கதவை திறந்து உள்ள வந்தா இந்த பொண்ணு உள்ள வந்து இருக்கிறத பார்த்துட்டு யாரு நீ என் சக்காலத்தியான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு ஒரு முறப்பா பயந்துட்டு அந்த பொண்ணு வெளியில போயிடுச்சு. எத்தனை நாளா நடக்குது இது, எத்தனை நாளா அப்படின்னு இந்த அம்மா சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாவது உனக்கு அசிங்கமா இல்ல அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. என்கிட்ட போய் சொல்லிட்டே இருந்திருக்கல அப்படின்னு சண்டை போடுறா. அப்ப பீப்னு ஏதோ சவுண்ட் வரும். என்னது இது அப்படின்னு விசாரிக்கிறாரு. எனக்கு தெரியாம ஒரு போன் வச்சிருக்கிற, அந்த காலகட்டத்தில் எல்லாம் லேண்ட்லைன் பயன்படுத்திட்டு இருந்த காலகட்டம், இவங்கிட்ட மொபைல் இருக்குது. ஏன்டா மொபைலை வச்சுக்கிட்டு தான் லேண்ட்லைன்ல என்கிட்ட பேசிட்டு இருந்தியா, மணிக்கணக்கா நாங்களும் காத்து கிடந்தோமா உன்கிட்ட பேசுறதுக்காக, அப்போ இந்த போனை வச்சு யாருக்கிட்ட ரகசியமா பேசிட்டு இருக்கிற, அந்த பொம்பளை கிட்ட தானா அப்படின்னு பேசிட்டு இருக்கிற. கோவத்துல போனை தூக்கி போடுறா. கொஞ்ச நாள் டைம் கொடுன்னு கேட்டாலும் சண்டை போட்டு பொண்டாட்டி கிளம்பிடுச்சு. இந்த பக்கம் இந்த அமெரிக்கக்காரன் பிடிச்சிட்டான். எல்லாத்தையும் மீறி இவங்க இப்படி வேலை பார்க்கறாங்கன்னு என்ன அர்த்தம், சேட்டலைட் கவர் பண்ணாத அந்த சமயத்துல இவங்க வேலை பார்க்கறாங்கன்னு அர்த்தம். அந்த மேட்டரை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு அமெரிக்க சேட்டலைட்ல வேலை பார்க்கறாருல அந்த ஆளுக்கே போன் பண்ணி இந்த மாதிரி நீங்க கவர் பண்ணாத சமயத்துல இவங்க வேலை பார்க்கறாங்கன்னு போட்டு விடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ யோசிக்கிறார், எப்படி என் பொண்டாட்டி எங்க வந்தா, அவ வரும்போதே முன்னாடியே நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வந்தாப்ல இருந்தது, அவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு யோசிக்கிறார். இந்த தடவை அமெரிக்க சேட்டலைட் ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா சேட்டலைட்ல வேகமா ஓட்டிட்டு எந்த பிளைண்ட் ஸ்பாட்ல நம்ம ஆட்கள் வேலை பார்ப்பாங்களோ அந்த நேரத்துல இந்த பொக்ரான் ஏரியாவை வேவ் பார்க்கணும்னு சேட்டலைட் வேகமா வந்துட்டு இருக்குது. அதுக்குள்ள அந்த பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு நேரம் வந்துருச்சுங்க. சரி நேரம் வந்துருச்சு, எல்லாரும் வேலை பார்க்கணும், கமான் லைட்டை போடுங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் லைட் எல்லாம் போட்டாச்சு, எல்லாரும் கிளம்புறாங்க. பார்த்தா டப்புன்னு
லைட் ஆஃப் ஆயிடுச்சு. என்னையாச்சு அப்படின்னு பார்த்தா ஜென்ரேட்டரை ஓவரா லோடு பண்ணக்கூடாது அப்படின்னு பெரிய ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தார்ல, அதையும் கேட்காம லோடு பண்ணதுனால ஜென்ரேட்டர் ஃபீஸ் போயிடுச்சான். இதை சரி பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னு சத்தம் போட்டார். ஸோ அதனாலதான் எந்த வேலையும் நடக்காம இருக்குது. ஒரு வழியா அதை சரி பண்ணியாச்சு. ரூமுக்குள்ள மட்டும் லைட் போடுறாரு. அதுக்குள்ள நம்மள ஓடியாந்து எப்பா வெளியில லைட் போட்டுறாதீங்க, சேட்டலைட் மேல வந்துருச்சுன்னு மேல அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு ஓடியாந்து சொல்லிட்டாரு. அமெரிக்கா சேட்டலைட்ல வந்து பாக்குது. வந்து பார்த்தா எந்த மாற்றமும் தெரியல, எப்பவும் போலதான் எல்லாமே இருக்குது. நீங்க சொன்னாப்லாம் எதுவும் இங்க தப்பா நடக்கல அப்படின்ட்டாரு அவரு. சும்மா சும்மா டார்ச்சர் பண்ணாதீங்க பண்ணு போனை வேற கட் பண்ணிட்டாரு. சேட்டலைட்ல பாத்தீங்களா, பிளேனை பாத்தீங்களா அப்படின்னு அவங்களுக்குள்ள இப்போ பேச்சு. சேட்டலைட்ல வேவ் பாக்குற நம்மால தாடிக்காரரு, இல்ல நீ சொன்னது கரெக்ட் தான், சேட்டலைட் தான் இங்க வந்திருக்குது. வழக்கத்துக்கு மாறா ஒரு சேட்டலைட் நம்மள உளவு பாக்குறதுக்காக வந்திருக்குது. புதுசா சேட்டலைட்டை சைட்ல கொண்டு மொத்தம் 3 சேட்டலைட் அவங்க கிட்ட இருந்ததுல 2வது சேட்டலைட்டை சீக்கிரம் இந்த பக்கம் வந்து வேவ் பார்க்கிறதுக்கு பயன்படுத்திருக்காங்க. சோ இனிமே 2 சேட்டலைட் இந்த பக்கம் கவர் பண்றதுக்கு வந்து போகும். அந்த ரெண்டையும் தாண்டி இப்போ இவங்களுக்கு இருக்கிற டைம் எவ்வளவுன்னு கேட்டா ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் தானா. காலையில ஒரு 30 நிமிஷம் கிடைக்கும், நைட்டு ஒரு 30 நிமிஷம் கிடைக்கும். 1 மணி நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்னு மிலிட்டரிக்காரர் புலம்புறார். ஹீரோவும் வருத்தப்படுறார். என் பொண்டாட்டி வந்து போன பிறகு நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுன்னு ஹீரோக்கும் தோணுது. பிரச்சனை இதுன்னு சொன்னதும் செக்ரட்டரி அப்பாவில்தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லாம நம்ம பாம்பு போட்டி எல்லாத்தையும் திரும்ப அமுச்சு விட்டுருப்பா, இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் டீமை கலைச்சு விட்டுருப்பா, பேப்பர் ஒர்க் எதுவும் இல்லாம எல்லாத்தையும் அழிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு செக்ரட்டரி. உங்களால முடிஞ்சதை பண்ணீங்க, திறமையா வேலை பார்த்தீங்க அப்படின்னு பாராட்டிட்டு நன்றி சொல்லுவாப்ல. அப்பாடா, கடைசியா உன் வார்த்தையில உன் வாயில இருந்து டீமை பாராட்டி 4 வார்த்தை வர்றது பெரிய விஷயங்கிறாரு அந்த பெரியவர். உங்களுக்கு அது பரவாயில்ல, வீட்டுக்கு போனீங்கன்னா பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது. ஆனா என்ன பொறுத்தளவுல இந்த ப்ரொஃபஷனல் லைஃபும் சரி, என் பர்சனல் லைஃபும் சரி, இந்த மிஷனோட ரெண்டும் போயிடுச்சுன்னு வருத்தப்படுறாரு. இந்த மிஷனே வீணா போச்சு, இதை சரி கட்டுறதுக்கு என் பொண்டாட்டிட்ட போய் இதை பத்தி சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு புலம்புறாரு. ஒருத்தர், உங்க பொண்டாட்டி வந்தா எல்லாம் தப்பு தப்பா நடந்து இப்ப மொத்தமும் நின்னு போச்சு பாத்தீங்களான்னு சொல்ல, அதுக்கு அந்த அம்மா, எங்க மிஷன் தோத்து போனதுக்கு இவங்க பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ உரைக்கும். அந்த பெரியவர் கூட நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சில விஷயங்களை நாம பார்க்க தவறிடுவோம்னு சாப்பிட்டுட்டே ஏதோ ஒரு வார்த்தை விடுவார். எல்லாம் இவருக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. ஏதோ யோசிக்கிறான் நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, இப்போ வேவ் பார்த்துட்டு இருக்கிற அந்த சேட்டலைட்டை, புதுசா ஒரு சேட்டலைட் வேவ் பார்க்க வந்ததுல அதை நம்ம ஏரியா விட்டு தள்ளி போக செய்யணும். அப்படி செஞ்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு டைம் கிடைக்கும். அதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, ஏதாவது ஒரு மேட்டரை லீக் பண்ணுங்க, அதை வெளிநாட்டுக்காரங்க நம்பி நம்மளை விட்டுட்டு சேட்டலைட் விலகி போறாப்ல ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். என்னையா பண்ண சொல்ற அப்படின்னு கேட்டா, எதையாவது கிளப்புங்க, இந்தியா பாகிஸ்தான் அட்டாக் பண்ண போது, போர் வரப்போது, காஷ்மீர் பக்கம் பிரச்சனை வரப்போது, இப்படி ஏதாவது கிளப்புங்க, உடனே இங்க வேவ் பார்த்துட்டு இருக்கிற சேட்டலைட் அந்த பக்கம் போயிடும், நமக்கு வேலை பார்க்கறதுக்கு டைம் கிடைக்குங்கிறாப்ல. ஆனா நீ கேட்கறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, 2 நாட்டுக்கு நடுவுல யுத்தத்தை மூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்க சொல்ற அப்படின்னு கோவப்படுறாரு. ஆமா அப்படிங்கிறான் நம்மால். அவரும் தலையசைச்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா நியூஸ்ல எல்லாம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளை இந்தியா மீட்க போறாப்ல நிறைய செய்திகள் பரவ ஆரம்பிக்குது. ஜெட்டெல்லாம் பறக்குது. பாகிஸ்தான் பிரதம மினிஸ்டர், அவர் பேர் என்னது, நவாப் ஷெரீப், அவரு இந்தியா எப்ப வேணாலும் எங்களை தாக்கலாம் அப்படின்னு பேட்டி கொடுக்குற ரேஞ்சுக்கு இந்த மேட்டர் போயிடுச்சு. உடனே இவங்க 2 பேருக்கு நடுவுல மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அமெரிக்கா முன் வருது. அமெரிக்க ஜனாதிபதி அதுக்கு எப்ப வேணாலும் நாங்க தயாரா இருக்கிறதா அவரே முன் வந்து பேட்டி கொடுக்குற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. இதுக்கு கூட நம்ம வாஜ்பேயும் உடந்த, அவரும் பாருங்க பிட்ட போடுறாப்ல, இந்த தடவை காஷ்மீரை மீட்காம விட மாட்டோம், ஒரு கை பார்க்கத்தான் போறோம் அப்படி இப்படின்னு அவரும் நல்லா கொளுத்தி விடுறாரு. இப்போ அமெரிக்கால இருந்து அழுத்தம், காஷ்மீர் பக்கம் சேட்டலைட்டை திருப்பு அப்படின்னு உத்தரவு வந்துருச்சு. அதே சமயம் கால் வரும், யாருகிட்ட இருந்து, இங்க இருக்கிற அமெரிக்கன் கிட்ட இருந்து, எப்பா சேட்டலைட்டை திருப்பாதப்பா, இங்கதான்ப்பா இருக்கணும்னு. தம்பி, உன்னை விட பதவியில வருமானத்துல எல்லாம் நான் பெரியவன், நான் சொல்றதுதான், சேட்டலைட் அந்த பக்கம் தான் போகும், காஷ்மீர் பிரச்சனை தான் இப்போ முக்கியம் சொல்லிட்டு பொக்ரானை விட்டு காஷ்மீர் பக்கம் சேட்டலைட் போயிடுச்சு. சேட்டலைட்டை வேவ் பார்க்கிற நம்ம தாடிக்காரர் நல்ல செய்தி அப்படின்னு ஓடியாரு. மேல ஏறி வந்து இந்த நல்ல செய்தியை சொல்றாரு. இந்த தடவை காஷ்மீர் பக்கம் 2 சேட்டலைட்டையும் கொண்டு போயிட்டாங்களாம். அதனால ஒரு நாளைக்கு நமக்கு வேலை பார்க்கறதுக்கு 8 மணி நேரம் கிடைக்கும் சொன்னதும், இன்னும் எத்தனை நாள் மிச்சம் இருக்குது, 3 நாள் மிச்சம் இருக்குது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னு 24 மணி நேரம் அவங்களுக்கு முழுசா கிடைக்குது. இது பெரிய விஷயம். 24 மணி நேரத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு நமக்கு ஆட்கள் வேணும். 24 மணி நேரம் அவங்க ஓய்வு இல்லாம வேலை பார்க்கறதுக்கு தயாராகவும் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது சாத்தியமான டீம் பேசுது. ஓரளவு இதை பண்ணிடலான்னு வையேன். ஆனா இந்த 24 மணி நேரம் முடிஞ்ச பிறகு, நாம வெற்றிகரமா இந்த சோதனையை நடத்துற பிறகு ஒட்டுமொத்த உலகமும் நம்ம பக்கம் திரும்பும், இந்தியாவை பத்தி தான் பேசும், இந்தியாவை விமர்சனம் பண்ணணும்னு பெரியவர் வருத்தப்படுவார். அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம வேலையை நம்ம செய்வோம், நம் நாட்டோட எதிர்காலத்துக்காக இதை செய்வோம். அடுத்த 3 நாளைக்கு நமக்கு தூக்கமே கிடையாது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 3 நாளைக்கு 24 மணி நேரம். அந்த 8 மணி நேரத்துக்கு வேலை செய்யறதுக்கு மீதி 16 மணி நேரம் நீங்க வேலை பார்க்கணும். சோ 3 நாளைக்கு தூக்கம் இல்ல, தயாராருங்கன்னு சொல்லிட்டாரு. அடுத்தவன் நம்மளை பத்தி என்ன பேசுவானா ஏது பேசுவானா நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிக்கும் போது ஒரு பெருமிதத்தோட, ஒரு பெருமையோட, சாதிச்ச சந்தோஷத்தோட நிப்போம். அதுதான் வேணுங்கிறாரு நம்ம ஹீரோ. சொன்னாப்லயே வேலை படிச்சோரா நடந்துட்டு இருக்குது. தீயா வேலை பாக்குறாங்க. வேவு பாக்குற ஒருத்தவன் வேவு பார்க்க வருவான், போனை போடுவான், கை கிளமா அவனை பிடிச்சிடுறாங்க. இவன் தான் போட்டோ எடுத்து கொடுத்ததுன்னு நினைக்கிறேன், மிலிட்டரி யூனிஃபார்மோட. இந்த பக்கம் பாமா அசம்பிள் பண்ணக்கூடிய வேலையே நடக்குது. பிடிச்சவனை பிடிச்சு உன்னை உழவு பார்க்க சொன்னவன் யாரு, எப்படி இருப்பான்னு, அந்த துரோகி எப்படி இருப்பான்னு
அழகா வரையவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ துரோகியோட போட்டோ கிடைச்சிருச்சு. அந்த பக்கம் பாம் அடுத்த கட்ட லெவலுக்கு அசம்பிள் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு வழியா பாம் அசம்பிள் பண்ணியாச்சு. பாம் தயாராயிடுச்சு. ஒண்ணு இல்ல 3 பாம் தயாராயிடுச்சு. ஹீரோக்கு, டீமுக்கு, எல்லா பேருக்கும் சந்தோஷம். அடுத்து அந்த பாம் அந்த 3 குழிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தாச்சு. அப்புறம் அங்க இருந்து குழிகளுக்குள்ள இறக்கி பூமியோட தரைமட்டத்தில இருந்து 1000 அடிக்கு கீழே ஒரு சுரங்கம் தோண்டி அதுக்குள்ள அந்த பாம் எல்லாம் அழகா செட் பண்ணி வயர் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு அப்டேட் வந்ததும் ஓகே தயாரா இருங்கங்கறாரு பெரியவர். அப்புறம் அந்த குழிகளை மண்ணு போட்டு மூடணும். 1000 அடிக்கு மண்ணு போட்டு மூடி அதை டைட்டா பேக் பண்ணணும். இல்லனா அந்த நகரமே அழிஞ்சு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நியூஸ்ல பார்த்தா எல்லா பேரும் காஷ்மீர் வார பத்தி தான் பேசுறாங்க. நம்ம துரோகி அமெரிக்காவை முட்டாளாக்கிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான் அமெரிக்கா கிட்டயே. இங்க இந்த பைய ஏதோ வெங்காயம் கட்டிருப்பான் போல வெங்காயம் வரல. எதுக்குப்பா வெங்காயம் வரலன்னு கேட்டா மார்க்கெட்ல இருக்கிற ஒட்டுமொத்த வெங்காயத்தையும் ஆர்மிக்காரங்க கேண்டீனுக்காக வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால சப்ளை இல்ல அப்படிங்கிறாரு இவர். அங்க சர்வ் பண்றவன் இந்த ஒட்டுமொத்த சிட்டிக்கு தேவையான அளவு வெங்காயம் இல்ல, எல்லாத்தையும் ஆர்மிக்காரங்க எடுக்கிறாங்கன்னா அதுதான் நமக்கு தேவையான ப்ரூஃப்ங்கிறான் துரோகி. வெங்காயத்துக்கு ரேடியேஷனை கதிர்வீச்சா அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. சோ ஒட்டுமொத்த வெங்காயத்தையும் வாங்குறாங்கன்னா அதை வச்சு அவங்க ஏதோ பண்றாங்க, அணு ஆயுத சோதனை பண்றாங்கன்னு அடிச்சு சொல்றாப்ல. உடனே உங்க உளவுத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொன்னா அட போடா ஏற்கனவே நான் பண்ணதுக்கே என்ன வாங்குன்னு வாங்குறாங்க, எக்கட கட்டு போட்டுன்னு போயிட்டான் அந்த அமெரிக்கக்காரன். இன்னைக்கு 11ஆம் தேதி மே மாசம் 1998 வருஷம். இன்னைக்கு தான் சோதனைக்கான நாள். பையன்கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்காரு அப்பா. அம்மா உங்க கூட பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிறா பையன். அதெல்லாம் பிரச்சனை இல்லடா பாத்துக்கலாம்டா. பையனுக்கு எக்ஸாம் போல, எனக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட எக்ஸாம் ஆயிருதாங்கிறாரு நம்மாலும். ஒரு மாதிரி வருத்தத்தோட தான் இருக்கிறான். தன்னோட ரூமுக்கு வந்தா உள்ள துரோகி இருக்காங்க. கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். கையில துப்பாக்கியோட இருக்கிறான். உன் போனை குடுறா அப்படின்னு மிரட்டுறான். அணு ஆயுத சோதனையை நான் நடத்த விட மாட்டேன் அப்படிங்கிறான். ஆனா அணு ஆயுத சோதனை ஆல்ரெடி நடத்தி முடிக்கப்பட்டாச்சு. போட்டோ கூட எடுத்திருக்கான் பாரு, அங்க தொகுது பாருன்னு சொன்னதும் அவன் திரும்பி பாப்பா பாருங்க. அந்த கேப்ல துப்பாக்கி அந்த பக்கத்துல புடிச்சுக்கிட்டாரு, கையை அந்த பக்கம் நகட்டிட்டாரு. 2 பேரும் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. துப்பாக்கி கீழே விழுந்துருச்சு. நம்ம ஹீரோவை சவத்துக்கு தள்ளி விட்டுட்டு இருக்கிறா. உள்ள ஏதோ சண்டை நடக்கிற சத்தம் வெளியில சப்ளை பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தவருக்கு கேட்கும். தண்ணி கூட எல்லாம் முக்கி டார்ச்சர் பண்றான் பாருங்க. சப்ளையர் அங்க இருந்து கிளம்புறாரு. சாரி எங்க வேலை பாக்குறவர். நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு போனை எடுப்பான் பாருங்க. அதுக்குள்ள நம்மால் ஓடி வந்து மறுபடியும் அவனை பிடிப்பாப்ல. புடிச்சு கீழே தள்ளி விட உருண்டு போனவர் கரெக்டா துப்பாக்கி கிட்ட போய் விழ துப்பாக்கியை கையில எடுத்துட்டான். போனை கொடுத்துரு இல்ல சுற்று வேணும் மிரட்டுவாரு. ஆனா அது லோடு பண்ணாத துப்பாக்கிங்கிறான் இவன். இல்ல துப்பாக்கி ஏதோ லாக்ல இருக்குங்கிறான் போல. அது வேலை செய்யாது இவங்கிட்ட. அதே மாதிரிதான் போனும் லாக்ல இருக்குது, உங்ககிட்ட வேலை செய்யாதுன்னு சொன்னதும் பயபுள்ள தெரிச்சு ஓடுறான் மார்க்கெட் பக்கம். பின்னாடியே நம்மால விரட்டி வந்துட்டு இருக்கிறார். துப்பாக்கி லாக்க எப்படி சரி பண்றதுன்னு சரியா தெரியல. லோடோ லாக்கோ துப்பாக்கி சுட மாட்டேங்குது. அப்படிதாங்க ஸ்கூல் பக்கம் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. விரட்டி வராம ஒரு கட்டத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஓடியாந்துருவான். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள துப்பாக்கியோட நிக்கிறத பார்த்துட்டு போலீஸ்காரங்க இவனை தான் துப்பாக்கி இறக்க சொல்லுவாங்க. ஏய் படம் வரைஞ்சு போஸ்டர்லயே ஒட்டி இருக்குது பாரு, இவன் தான் வேணும் சொன்னா கூட துப்பாக்கி தான் இங்க கவனிக்கிறாங்களே தவிர அவன் அங்கிட்டு ஓடி போயிட்டான். துப்பாக்கி நம்மளால கீழே இறக்கும் போது சுடும். இதுக்கு மேல போலீஸ் சும்மா இருக்குமா? பயந்துகிட்டு டே கையை தூக்குறா அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம செக்ரட்டரிக்கு போனை போட்டு சார் ஒரு பாகிஸ்தானிய உளவாளி தான் என்ன கொல்ல பார்த்தா போனோட தப்பிச்சு போயிட்டான். நாம இப்ப டைம் இல்ல, உடனே நம்ம சோதனையை நடத்தி ஆகணுங்கிறாப்ல. எப்பா கொஞ்சம் டைம் கொடுப்பா, பிரதம மந்திரியோட ஆபீஸுக்கு போறேன் பேசிட்டு சொல்றேன் அப்படிங்கிறாரு. பிரதமரோட பர்மிஷன் கிடைக்கணும்லன்னு வேகமா வண்டி ஓட்டிட்டு சொல்லிட்டு இருக்கிறது வந்துட்டு இருக்காரு அவரு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஏயா படம் வரைஞ்சா அழகா கொடுத்துருக்கோம், நோட்டீஸ் போர்டுல ஒட்டி மட்டும் வச்சிருக்கீங்க, பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு போலீஸ் திட்டுறாவ. துரோகி அமெரிக்கனை பாக்குறதுக்கு வரான். அவங்களோட சேட்டலைட் போனு கிடைச்சிருச்சுன்னு போனை கொண்டு வந்து கொடுக்குறான். யோ எங்க சேட்டலைட் இருக்கிற ஆளுக்கு போனை போட்டு யோ நல்லா கேளியா, ஒண்ணு இல்லையா 3 அணு ஆயுதத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்கய்யா, 3ஐயும் சோதனை பண்ண போறாங்கய்யா, இப்பயாவது நம்பி தொலையா, சேட்டலைட் இந்த பக்கம் திருப்பியான்னு சொன்னதும் சேட்டலைட் இங்க நோக்கி வந்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோ கிட்ட இப்ப போன் இல்லங்கிறதுனால உள்ள போறதுக்கு புதுசா ஒரு பாஸ்வேர்டு கோடு கொடுக்கணும். போன் மூலமா தான் கோடு கிடைக்கும். இப்ப வந்துட்டு கோடும் இல்ல. நிலைமை ரொம்ப அர்ஜென்ட்ரா, கோடு இல்லடா உள்ள விடுறான்னு சொன்னா செக்யூரிட்டிஸ்க்கு விட மாட்டேங்கிறாங்க, உள்ள போக விட மாட்டேங்கிறாங்க. செக்ரட்டரி ஓடி வந்துட்டு இருக்காரு பிரதமர் ஆபீஸ்க்கு. பிரதமர் ஏதோ மீட்டிங்ல இருக்காரு, போக முடியாதுங்கிறாங்க. இங்கேயும் நம்மளால கவிதை தானே, கொஞ்சம் யோசிச்சு விரோதமா கவிதை சொல்றா. எப்படியோ போறதும் யாரும் வந்து கவிதை சொல்ல இதுதான் கோடு கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் குடுகுடுன்னு உள்ள ஓடி வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து சேட்டலைட் போன் தானே, அதை ட்ராக் பண்ண முடியும்ல, அதை ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு இந்த லேடி டீம் கிளம்பிட்டு போயிட்டு இருக்கா. சேட்டலைட் இப்போ போட்டோ எடுக்க ஆரம்பிக்குது. இங்க வந்து போட்டோ எடுத்தா அணு ஆயுத சோதனைக்கான வேலைகள் நடக்கிறத போட்டோ எடுத்துட்டானுங்க. உடனே நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் சேட்டலைட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவன் கிளம்புறான். நம்ம ஹீரோ அங்க இருந்து போன போடுறாப்ல கண்ட்ரோல் ரூம்ல இருந்து. இன்னும் பர்மிஷன் கிடைக்கலையான்னு கத்திட்டு இருக்கான். மீட்டிங் நடக்குதுடா, அமெரிக்க ஆட்களோட தாண்டா அவர் மீட்டிங்ல இருக்காரு, என்னடா பண்ண சொல்ற அப்படின்னு புலம்புறாரு. சார் நீ போற போக்க பார்த்தா அந்த மீட்டிங் முடியறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும், அவ்வளவு நேரம் இல்ல நமக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ புலம்புறான். ஆனா மீட்டிங் நடக்கிறது அமெரிக்கர்கள் கூட நடக்கிற மீட்டிங்ல போய் இதை பத்தி என்னால எப்படா சொல்ல முடியுங்கிறாரு செக்ரட்டரியும். அமெரிக்கக்கார ஒருத்தன் வந்து என்னப்பா டென்ஷனா இருக்கிற, அதெல்லாம் உங்களுக்கும் பாகிஸ்தானுக்கு நடுவில் யுத்தம் வராதுப்பா, நாங்க மத்தியஸ்தம் பண்றப்பான்னு பேசிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் சேட்டலைட் சிக்னலை வச்சு அந்த அமெரிக்கனை பிடிச்சிட்டாங்க. இங்க நம்ம செக்ரட்டரி ஏதோ டைப் பண்றாரு. அந்த பக்கம் சிஏஏவுக்கு அமெரிக்க பெரிய ஆட்களுக்கெல்லாம் அணு ஆயுத சோதனை நடக்கிறதுக்கான அந்த வேலையெல்லாம் போட்டோவா போய் சேருது. சேட்டலைட் எடுத்த போட்டோ. இங்க செக்ரட்டரி பேச வேண்டிய விஷயத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அவசரம்னு உள்ள வந்து
வாஜ்பாய் கிட்ட கொடுக்குறாப்ல. எதுக்கு அமெரிக்கர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க? வாஜ்பாயும் மேட்டர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போட்டார் போல. பிரதமர் அலுவலகத்துல இருந்து இப்ப இவங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுல பார்த்தா இவங்க வேலை சம்பந்தம் இல்லாம ஏதோ எழுதி இருக்குது. ஆனா கடைசியில நீங்க ப்ரொசீட் பண்ணலான்னு ஒத்த வார்த்தை மட்டும் இருக்கும். நமக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சுப்பா, ரைட்டு வேலையை பார்ப்போம்னு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சாவியை உள்ள போட்டாச்சு. 1க்கு 2 பேர் சாவி போடணும். கண்ட்ரோல் ரூம் ஒவ்வொரு ஆளுமே நாங்க ரெடியா இருக்கோம்னு அறிவிக்கிறாங்க. இப்ப புது பிரச்சனை, அடிக்கிற காத்து பாகிஸ்தான் பக்கமா காத்தடிக்குதான். மிலிட்டரிக்காரர் சொல்றாரு, ஒரு கால் ஏதாவது கதிர்வீச்சு கொஞ்சம் லீக் ஆகி வெளியில வந்தா அது அவர்களுக்கு ரொம்ப பெரிய டேமேஜை உருவாக்கும் அப்படிங்கிற அந்த மிலிட்டரிக்காரர். எஸ், காத்து எந்த பக்கம் அடிக்குதுங்கிறத அங்க ஒரு ராட்டின மாதிரி ஒன்று சுத்துது பாருங்க, அதை வச்சு பார்க்க முடியும். அந்த அமெரிக்கனை பிடிச்சி இழுத்துட்டு போகல, அரெஸ்ட் பண்ணி வண்டியில கூட்டு போகல, மறுபடியும் உங்களால சோதனை நடத்த முடியாது, இந்நேரம் எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கும், நீங்க மறுபடியும் தோக்க போறீங்கிறான் அவன். சிஐஏ ஆளு அமெரிக்க ஜனாதிபதியை பிடிக்க முடியாம ஓடிக்கிட்டு இருக்கான். இவங்க என்னதான் பர்மிஷன் கிடைச்சாலும் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்க பாம் பிளாஸ்ட் பண்றதுக்கு தயாராக இல்ல. காத்தோட திசை மாறட்டும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. வெள்ளை மாளிகைக்கு ஒருத்தன் ஓடியாராம் பாருங்க. நடக்க போறத போட்டோ எடுக்கிறதுக்கு ராணுவமும் தயாரா இருக்குது. ஜனாதிபதியை பார்க்கணும்னு சிஐஏ ஆளு புலம்பிட்டு இருக்கிறான். ரிசப்ஷன்ல உட்காந்துக்கிட்டு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. நல்ல வேலை இங்க காத்து நின்றுச்சுங்க, விண்டு நின்றுச்சு, இப்ப பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாம் மறுபடியும் தயாராயிட்டாங்க. இந்த பக்கம் சிஐஏ ஆளு ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு பர்மிஷன் கிடைச்சு உள்ள ஓடியாராம். இங்க கவுண்ட் டவுனே தயாராயிடுச்சு. 10, 9, 8, 7, 6, 5 சொல்லிட்டு இருக்கையிலேயே சிஐஏ ஆளு அமெரிக்க ஜனாதிபதி கிட்ட நெருங்கி போயிட்டு இருக்கிறார். கரெக்டா பிரசிடென்ட்டோட ஆபீஸோட கதவை அவன் திறக்கிறான். கரெக்டா இங்க நம்ம ஆட்கள் சோதனையை பண்ணி முடிக்கிறாங்க. அப்பா, அதோட அதிர்வு படு பயங்கரமா இருக்குது. அதோட போர்ஸ்ல நம்ம ஆட்களே கொஞ்சம் நில தடுமாறுறத நீங்க கவனிக்கலாம். அவ்வளவு போர்ஸுங்க. இந்தியா கிட்ட இருக்கிற அணு ஆயுதம் 1000 அடி உயரத்துக்கு கீழே ஆழத்துக்கு இருந்தாலும் ஏகப்பட்ட மண்ணை போட்டு முன்னாலும் வெங்காயத்தை போட்டு முன்னாலும் கதிர்வீச்சு நம்ம ஆட்கள் கட்டுப்படுத்தலாம். ஆனா அந்த அதிர்வு படு பயங்கரமா இருக்குது. நம்ம ஹீரோவே பின்னாடி எப்படி போய் விழுகிறான் பாருங்க. அந்த அமெரிக்கனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்களா வண்டியில, அந்த வண்டியே நிலதடுமாறும். நிலமே அப்படியே பொழக்கும், நில அதிர்வு ஏற்படும், எல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு ஆடும். ஆனா நம்ம ஆட்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோயினும் இந்த பொண்ணு கூட என்னப்பா ஏதோ சொன்ன, அதிர்வு உணர முடியுதா அப்படிங்கிறாப்ல ஒரு பார்வை பாக்குறா. பெரிய பல்லவலும். நம்ம ராணுவமோ பாரத் மாதா கே ஜே அப்படின்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோ கண்ணுல ஆனந்த கண்ணீர் கொட்டுது. அவ்வளவு ஏன் லைட்டா இல்ல, வாயை விட்டு கதறி அழுக ஆரம்பிக்கிறா. சில பேர் ஒருத்தர் கட்டிப்பிடிச்சு டீம் பாராட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவோ அழுகையை அடக்க முடியல. என்னாலே தான் அழுகையை அடக்க முடியல. ஒரு வழியா சாதிச்சிட்டோன்னு ஒருத்தர் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவையும் எல்லாரும் கைத்தட்டி பாராட்டவும் செய்யறாங்க. ஹீரோ கிட்ட இருந்து செக்ரட்டரிக்கு போன் வருது. நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதும் சூப்பர்னு செக்ரட்டரி சந்தோஷப்படுறாரு. அதே சமயம் உள்ள வாஜ்பாய் காஷ்மீர் கூட நாங்க சண்டை போட மாட்டோம்னு அமெரிக்கக்காரங்களோட கைகுலுக்கிட்டு இருக்கிறார். நியூஸ்ல பார்த்தா இந்தியா வெற்றிகரமாக பொக்ரான்ல அணு ஆயுத சோதனை நடத்தி சாதிச்சிருச்சுன்னு இப்ப நியூஸ் ஓடிட்டு இருக்குது. வாஜ்பாயும் பேச்சு ஸ்பீச் கொடுக்குறாப்ல. வரலாறு படைத்திருக்கிறோம், அது மட்டும் இல்ல எதிர்காலத்துக்கான ஒரு வலிமையான அடித்தளத்தையும் போட்டிருக்கிறோம், வெற்றிகரமா நாம சோதனை பண்ணி காட்டிட்டோம்னு அவரும் ஸ்பீச் கொடுக்கிறார். அதுலயும் 1 இல்ல 3 படத்திற்கு நடத்தி காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் மீடியா எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. இந்தியாவே அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதா நியூஸ்ல சொல்றாங்க. இந்தியா மேபி இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கலாம், ஆனா அமெரிக்கா இன்னும் சில நாடுகளும் வருத்தத்துல இருக்கிறோம், ஷாக்ல இருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க. இந்த விஷயத்தை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுல நான் தோத்து போயிட்டேன், இந்த முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்து என் பதவியில இருந்து ராஜினாமா பண்றேன்னு இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க தவறிய ஒரு அமெரிக்கர், ஒரு அதிகாரி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறார் டிவில. எதுக்கு பொக்ரான்ல தான் புருஷன் இருந்தாங்கிறத இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டு உடனே புருஷனுக்கு போனை போட்டு நம்ம ஹீரோக்கு போனை போட்டு சாரி கேட்கிறா. உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குன்னு பாராட்டி பேசுறா. வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறா. சோ நம்ம ஹீரோ மிஷன்லயே ஜெயிச்சிட்டாரு, சொந்த வாழ்க்கையிலயும் ஜெயிச்சிட்டாரு. ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து அந்த இடத்துல சல்யூட் வைக்கிறாங்க. யாருக்கு? அங்க ஒரு தேசிய கொடியை ஊனி அதுக்கு சல்யூட் வைக்கிறாங்க. அதோட படமும் இங்க முடியுது. 11ஆம் தேதி மே மாசம் 1998 3 அணு ஆயுத சோதனையை சிறப்பா நடத்தி காட்டிட்டோம். எங்க கிட்ட இருக்கிற பாம்பு, எங்க கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்கள் இன்னும் சலைச்சு போகல, இப்பயும் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்த சில நாட்களுக்கு பிறகு 13ஆம் தேதி மே மாசம் கூட இன்னும் 2 அணு ஆயுதத்தையும் டெஸ்ட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. இப்படி பல சோதனைகளை பண்ணி காட்டின பிறகு இந்தியா ஒரு அணு ஆயுத நாடுங்கிற அந்த பட்டியல்ல இந்தியாவும் சேருது. அது வரைக்கும் சேரலங்க. அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடுகளோட பட்டியல்ல அதுக்கு பிறகுதான் இந்தியா சேருது. இந்த சோதனை வெற்றிங்கிறது அமெரிக்காவோட மிகப்பெரிய தோல்வியா அப்ப பார்க்கப்பட்டது. அப்ப மட்டும் இல்ல, இப்ப வரைக்குமே பார்க்கப்படுதான். அமெரிக்காவுக்கு தெரியாம சீக்கிரட்டா ஒரு இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிச்சு காட்டின ஒரு மிஷன் சொன்னா உலகமே இந்த பொக்ரான் விஷயத்தை தான் சொல்லுமா. இதுக்கு பழி வாங்குற விதமா அமெரிக்கா இந்தியா மேல நிறைய சாங்ஷன்ஸ் போட்டது. இப்ப ட்ரம்ப் போடுறாரு இல்லையா, தடை விதிக்கிறோம், யாரும் உங்க கூட அண்ணன் தண்ணி கொடுக்க கூடாது, புழங்க கூடாது, வைக்க கூடாது, இறக்குமதி பண்ணக்கூடாது, ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் இந்தியா மேல போட்டு பார்த்தாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி எங்க நாட்டோட பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி கூடவே இவங்க போட்ட இந்த சாங்ஷன் எல்லாத்தையும் தாண்டி எக்கனாமிலையும் பொருளாதாரத்திலையும் இந்தியா வளர்ந்து காட்டினது. அந்த 11 மே மாசம் அந்த நாள் இந்தியாவோட டெக்னாலஜி டே அப்படின்னு அறிவிக்கவும் பட்டதா. 11ஆம் தேதி மே மாசம்
இந்தியா நிஜமாவே கொண்டாட வேண்டிய நாள் தான். இந்த டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஆர்கிடெக்ட் யாருன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் தான். இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த டீமோட சேர்ந்து வாஜ்பாய் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ 3+2 5 அணு ஆயுதங்களை சிறப்பா சோதனை பண்ணி காமிச்ச அந்த போராடின அந்த டீமோட சேர்ந்து வாஜ்பாய் எடுத்துக்கிட்ட போட்டோ 20ஆம் தேதி மே மாசம் எடுத்திருக்காங்க. அதை நிஜத்திலேயே நமக்கு காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் 16ஆம் தேதி டாக்டர் கே சந்தானம், டாக்டர் ஆர் சிதம்பரம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க எல்லாம் கூட்டா சேர்ந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க 16ஆம் தேதி அடுத்த நாள். இப்படி சோதனை நடத்தின அந்த இடத்தோட போட்டோஸை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. அந்த கண்ட்ரோல் ரூம் பாருங்க, பாக்குறதுக்கு ஏதோ சின்ன பிள்ளைங்க விளையாடுறாப்புல என்னென்னமோ வெளியில பெயிண்ட் பண்ணி இருக்காங்க. அதுக்குள்ளதான் அவங்க இருந்திருக்காங்க. அது வெடிச்ச பிறகு எவ்வளவு பெரிய பள்ளம், எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க. அப்புறம் கூட அதற்காக உழைச்ச ராணுவத்தோடையும் சேர்ந்து அவர் போட்டோ எடுத்துக்கிட்டார். அப்புறம் கடைசியா கொடி ஏத்துறாங்கல்ல, அது கூட ரியல் போட்டோ இருக்குது. அப்புறம் கடைசியா ஒரு பக்கம் அப்துல் கலாம் சாரையும் இன்னொரு பக்கம் வாஜ்பாய் ஐயாவையும் காமிச்சு இதை பத்தி அவங்க கடைசியா பேசுகிறாப்ல காமிச்சு போட்டோ எடுத்து முடிக்கிறாங்க. சூப்பர்ல, சிறப்புல, தரம்ல, நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்தோட மறுபடியும் சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த படத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எவ்வளவோ வீடியோ வைரல் ஆகுது. இந்த மாதிரி நல்ல விஷயம், இந்தியா பெருமைப்படுற சில விஷயங்களை, இந்தியா என்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயங்களை இப்படி படமா எடுத்து சொன்னாதான் எங்களை மாதிரியான தலைமுறைக்கும் எங்களுக்கு அடுத்த ஜென்சி தலைமுறைகளுக்கும் கொஞ்சம் தெரிய வரும். அடிக்கடி இந்த மாதிரி படத்தை எடுங்கப்பா. தேங்க்யூ.